இனிய வணக்கம் அனைவருக்கும். எத்திசையும் புகழ்வரப்பும் தமிழின் நறுமலரே, முத்தெனவே எழில் கொஞ்சும் முத்தமிழின் பேரொளியே, கத்தும் கடல் உனை அழைக்கும் கந்தனருள் தாய்மொழியே, கத்தும் கடல் உனை அழைக்கும் கந்தனருள் தாய் தமிழே, வித்தெனவே விளங்குகின்ற பேரொளியே தமிழே வாழ்கவே. வித்தெனவே விளங்குகின்ற பேரொளியே தமிழே வாழ்கவே என்று அந்த தமிழ் தாயை முதலில் வாழ்த்திக் கொண்டு, இன்றைய தினம் ஜெர்மனி TSSL தமிழ் கழகம் நடாத்துகின்ற ஒரு விசேட கருத்தாய்வு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். முதலில் இந்தியாவில் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 கொண்டாடப்படுகிறது. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5 கொண்டாடப்படுவது யாவரும் அறிந்தது. இருந்தாலும் ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு புனிதமானவர்கள், அறத்தை போதிப்பவர்கள். அதைவிட ஆசிரியர் தொழிலின் மகத்துவம் அந்த மாணவர்களை, அடுத்த சந்ததியை தமிழோடும் அறிவோடும் உலகிற்கு கொண்டு வர ஒரு விருட்சங்கள். அப்படியான இந்த ஆசிரியர்களை பற்றின ஒரு கருத்தாய்வு தான் நாங்கள் இன்று செய்ய இருக்கின்றோம். அதாவது இன்றைய ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக கல்வி கற்கின்றார்கள். அறிவியல், தொழில்நுட்பம் அத்தனையுடன் இணைந்து கற்பிக்கும் போது ஒரு குழந்தை அல்லது ஒரு மாணவன் உலகத்துக்கு மிகச் சிறந்த ஒரு அறிவாளியாக வருகின்றான். ஆனால் ஒரு கடந்த 10 வருடத்துக்கு முதல் கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் இன்றைய ஆசிரியர்கள் அந்த 10 வருடத்தை விட்டு இன்றைய ஆசிரியர்களை பார்த்தீர்களாயினில் இந்த ஆசிரியர்கள் பல இடர்களை சந்திக்கிறார்கள். அது என்ன இடர்? எப்படி அதை நாங்கள் கருத்தாய்வு செய்து அந்த இடரை களையலாம்? அந்த இடர் மட்டும் எங்களுக்குள்ள மட்டும் வைத்திருந்தால் அது நல்லதா? மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த ஒரு விழிப்புணர்வான நிலை பல ஆசிரியர்களுக்கு உருவாகும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில இன்றைய நிகழ்வு முகழ்க்க இருக்கின்றது. எனவே என்னுடன் இணைந்திருக்கிற பேச்சாளர்களை அறிமுகமாக்கிக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு உடனடியாக செல்வோம். இன்றைய ஆசிரியர் தினத்தில் மிகச் சிறப்பாக இணைந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் உரிய முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள். அவர் ஒரு சிறந்த பேராசிரியர் மட்டுமல்ல, சிறந்த கருத்துக்களையும் பேசக்கூடிய ஒருவர், நல்ல சிந்தனையாளர். அதை விட எங்களுக்கு அவ்வப்போது ஒரு அறிவுரையை கேட்பதில் கூட எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அப்படியான ஒரு பெரியவர், நல்லவர் வெற்றி நிலவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து வணக்கம் வணக்கம். அடுத்து ஆசிரியர் சிவசெல்வம் அறிமுத்து எப்போதும் அன்பு தம்பியாக இருப்பார். அதை விட ஆழமாக அந்த தமிழிலும் அதே நேரம் அந்த ஒவ்வொரு நிகழ்விலும் அன்போடு அவர் இணைந்திருக்கிற விதம், அதை எப்படி கொண்டு செல்ற விடயம் போன்றவை நகைச்சுவையாக கூட பேசக்கூடிய ஒரு வல்லுநராக இருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம் சிவசெல்வம் அறிமுத்து. அடுத்து ஆசிரியர் ராஜேந்திரம், அவரும் ஒரு சிங்கம் போல பேசக்கூடிய ஒருவர். அதை விட அவரும் நல்ல கருத்துக்களை தமிழில எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். அடுத்து பத்மலோஜினி திரு இங்கிலாந்து நாட்டின் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். பிரெஞ்சு மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கின்றவர். அவர் இணைந்து கொள்வார் இப்பொழுது. அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து முனைவர் வனிதா அவர்கள். அவர் இப்பொழுது குதிரை ஓட்டத்துக்கு தயாராக இருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறார், அல்லது 2 வீல்ல போறதுக்கு தயாராக இருக்கின்றார். இருந்தாலும் உண்மையிலேயே நான் போற்றுகின்றேன். அந்த ஒரு நிகழ்வண்ட உடனே நீங்கள் எவ்வளவு அன்பாக ஒன்றி இருக்கிறீர்களே என்று நினைக்கும் போது அந்த தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். எத்தனை இடர்கள் எல்லோருக்கும் இருந்தாலும் அதற்குள் இணைஞ்சு கொள்கிற அந்த பண்பு. இப்பொழுது அவர் முனைவராகவும் ஓம்கல கல்லூரியின் ஒரு பேராசிரியராகவும் இருக்கின்றார். அவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். ஆனால் தளங்கள் களங்கள் முதல் பேச எங்கட களத்தில்தான் அவர் பேசியதை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். நிச்சயம் நிறைய வளர்ந்திருக்கிறார். தொடர்ந்து வளர வேண்டும் என்று அன்போடு அவரை வாழ்த்தி அவரையும் எடுத்துக்கொண்டு அடுத்து எங்கள் திரிபுர சுந்தரி. சிரிச்சாலே போதும் அவர் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவர். விபூதிகளோட ஒரு இறபக்தியோட எப்போதும் வருவார். அவரும் நல்ல கருத்துக்களை சொல்ற ஒரு சகோதரியாக அவரையும் நாங்கள் வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு போகிறோம். இப்ப ஏன் ஆசிரியர்கள் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனை,
இப்ப நான் ஒவ்வொரு தர என்னென்ன பிரச்சனை என்று முதல் கேட்பேன். நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். பேர்ந்து நான் விரிவாக யார் முதல் சொன்னாரோ அவரிடம் விரிவாக கேட்டுக்கொண்டு வருவேன். இது ஒரு கருத்தாய்வு என்றபடியால் சில நேரம் நீங்கள் ஒருவருடைய கருத்து இப்படி சொன்னால் நான் இவற்ற கருத்துக்கு சொல்லுறேன் என்று 2வது சுற்றில நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனுடையால் ஒரு ஆள் முடிஞ்சு அடுத்தால் தொடங்குறது தான் அழகாக இருக்கும். இந்த வகையிலேயே நாங்கள் இப்ப பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். உண்மையிலேயே அது தாரம் குரு வாய்ப்பது அவனவன் தலைவிதி என்பார்கள். அந்த குரு என்பது உண்மையிலேயே ஒரு ஆனந்தமான ஒன்று. நாங்கள் சின்ன வயதிலே படித்த ஆசிரியரை இப்போதும் நினைத்து பார்ப்போம். அந்த வகையிலேயே நாங்கள் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இணைந்து கொண்ட இந்த நிலை கூட தமிழுக்கு ஒரு நல்ல வரமாக நான் நினைத்து கொண்டு எல்லோரையும் வணங்கி கொண்டு முதலில் நாங்கள் எங்களோட பேராசிரியர் வெற்றி நிலவனவரிடம் வருகின்றேன். முனைவர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது இன்றைய சூழலில ஆசிரியர் சந்திக்கிற பிரச்சனைடா இந்த பிரச்சனை உங்களுக்கு உடனே வருது? மன அழுத்தம் தான் சகோதரர். மன அழுத்தம் அதிகமாகுது. மன அழுத்தம். ஓகே. மன அழுத்தம் அதிகம். மன அழுத்தத்தினால பெரும்பான்மையான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. உடல் நலமும் பாதிக்கப்படுறாங்க, மனநலமும் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் முதல் நிலை. சரி. மாணவர்களாலையும் மன உளைச்சல் வருது. நமக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகளாலையும் ஏற்படுத்துது. நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலையும் நமக்கு உடன் பணியாற்றக்கூடியவர்களால அந்த மன அழுத்தம் உருவாகுது. சரி, உங்கள்ட்ட மாணவர்களால் ஏற்படுத்த 40 விழுக்காடுன்னு சொன்னா மற்ற சூழல்ல இருந்து நமக்கு 60 விழுக்காடு அந்த மன அழுத்தம். ஓ, அதிகாரிகளால எங்களுக்கு வர அழுத்தம். ஆமா, அரசியல் தலையீடு இருக்கு, அதிகாரிகள் தலையீடு இருக்கு, பெற்றோர் தலையீடு இருக்கு, பிற சமூக அமைப்புகளால தலையீடுகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கிற ஒரு வேலையை தாண்டி அதை கூட நம்மளால நிம்மதியை செய்ய முடியாத ஒரு மனநிலை ஏற்படுத்தும். நம்ம விரும்பி ஒரு ஏற்றுக்கிட்ட ஒரு வேலையை அது கடமைக்கு செய்யற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போய் தள்ளுது. ஆமா, அதனால எங்களுக்கும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஒரு கடினமாக இருக்கிறது. நிச்சயம். நன்றி வெற்றி நிலவனர்களே. அவர் மிக அழகாக மன அழுத்தத்தை உண்மையிலேயே ஒரு பணியை நாங்க சிறப்பாக செய்ய எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும். நல்ல ஒரு அழுத்தம் இல்லாத சூழல்ல இருக்க எங்களால இவ்வளவு தூரம் அந்த நல்ல ஒரு எண்ணத்தை பதிவாக்கி கொண்டு செல்லலாம். அந்த வகையில் அவருடைய மன அழுத்தம் இன்றைக்கு உண்மையாகவே இருக்கிறது. அதிகாரிகளின் அழுத்தம் ஒரு பக்கம், பாடசாலை வேலைகளை செய்ய வேண்டும் என்று செய்கிறது ஒரு பக்கம், அதை விட எங்களுக்கு மாணவராலும் இன்னொரு அழுத்தம் எங்களுக்கு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்ப இதை விட அரசியல் அழுத்தம் கூட இருக்கிறதை அழகாக சொன்னார். 40-60 சொல்லும் பொழுது கவலையாக இருக்கிறது. உடலும் உளமும் நலமாயிருந்தால்தான் நாங்கள் எந்த விடயத்தையும் அமைதியாக செய்யக்கூடியதாகவும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே அவருடைய அருமையான ஒரு கருத்து இன்றைக்கு இருக்குது. மன அழுத்தம் எல்லோருக்குமே இருக்கிறது. சில நேரம் ஒரு சண்டை வந்த உடனே அதை அழுத்தமாகவே நாங்கள் சில நேரம் பார்க்கிறோம். சரி, நன்றி. அடுத்து சிவசெல்லம் ஆரம்பித்து நீங்க என்ன கருத்தை வச்சிருக்கிறீர்கள்? அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். சரி, வணக்கம். நல்லதொரு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக எல்லா நிகழ்வையும் முன்னெடுப்பதிலே நம்முடைய நடுவர் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். எப்போதும் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாட வேண்டிய ஆசிரியர் தினத்தை நாம் முன்னதாக 1ஆம் தேதியே கொண்டாடி விட்டோம். ஏற்றிவிட்ட ஏனியே கரை சேர்த்த தோணியே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நாம எல்லாரும் பாட ஆரம்பிச்சோம். நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு கேள்வி அக்கா. இன்றைக்கு ஆசிரியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது முனைவர் வெற்றி நிலவன் ஐயா கூறியது போல மன அழுத்தம் அப்படிங்கறத தான் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஏன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறது ஒண்ணு. சக ஆசிரியர்கள், மேலதிகாரிகள், இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வயோதிகர்கள். எப்போதும் 40 வயது 45 வயதை தாண்டிய ஆசிரியர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இப்போ அலைபேசியில தான் நாங்க மாணவர்களுடைய வருகை பதிவை போடுவோம். இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மரத்தடியில உட்கார வச்சு மல்லிகா அப்படிம்பாங்க, உள்ளேனம்மா, முத்துக்குமார் உள்ளேனம்மா அப்படிம்பாங்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செல்போன்ல போட்டுட்டே அட்டெண்டன்ஸ் போடணும், மதிப்பெண் போடுறதா இருந்தாலும் அந்த அலைபேசியில தான், தேர்வு வைக்கிறதா இருந்தாலும் அலைபேசியில தான். அப்ப ஆசிரியர்களுக்கு அந்த
தொழில்நுட்ப வளர்ச்சி புரியல, தெரியல, அவங்களுக்கு கைக்குள்ள தெரியல அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய பணி சுமையா போகுது. அந்த வெற்றி நிலவன் ஐயா கூறியது போல அத மன அழுத்தம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு பணி சுமை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு இன்றைக்கு வந்து விட்டோமோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. நிச்சயம், நிச்சயம். ஏனென்றால் நீங்க சொன்னது சரி. இன்னைக்கு தொழில்நுட்பம் தெரியாதவன் தொலைஞ்சே போகிறான். ஏனென்று கேட்டா, அந்த தொழில்நுட்பம் தெரியும் போதுதான் எங்களால அந்த பாடசாலை விடயமோ, என்ன விடயத்தையும் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு 40 வயதை தாண்டியவர்களுக்கு தொழில்நுட்பத்தில பரிச்சயம் இல்லாத நிலை இருக்கின்றது. அதனால பாடசாலைகளிலும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார் ஆசிரியர்கள் என்றது உண்மை. ஏனென்றால் ஒரு கிராவ கீற சொல்லுவார்கள். அந்த கிராவை இவருக்கு தெரியாது கீற. அப்ப அதுக்கு ஒரு உதவியை எடுத்து கீற வேண்டிய தேவை வருது. அதனால நேரங்கள், காலங்கள் போக எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அழுத்தங்கள் இருக்கிறதை சொன்னீர்கள். ஆம், நீங்களும் அதாவது தொழில்நுட்பம் தெரியாவிட்டாலும் ஒரு மன அழுத்தம் உருவாகிறதை சொல்லி இருக்கிறீர்கள். சரி. ஆம், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். ராஜேந்திரம், ஆசிரியர் ராஜேந்திரம் அவர்களே வாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட பாடசாலையில இன்றைய நிலையில இருக்குது? வணக்கம். வணக்கம். சிறப்பான இந்த கலந்த ஆய்வு. மாணவர்களை இன்னைக்கு பேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிச்சயம். இன்னைக்கு ஒரு பையனை நம்ம ஒரு நல்ல ஆசிரியர் உங்களுடைய எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டால் தன் வகுப்பில் உள்ள 40 குழந்தைகள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு மாணவனை நாம் தவறு செய்தால் அதை தட்டி கேட்டோம் என்றால் அந்த ஆசிரியர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறோம். அதற்கான மீடியாக்கள் நம்மளை குற்றம் சுமத்துகிறது. இதுல நம்ம கண்டித்த மாணவன் வேற ஒரு சமூகத்தையோ வேற ஒரு ஜாதியோ மதத்தையோ சேர்ந்திருந்தால், நாம் வேற மதங்களையோ மாற ஜாதியோ கலந்திருந்தால் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இங்க தென்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தமிழகத்தில் இருக்கிறது. அது அன்னைக்கு ஆசிரியர்கள் எதிர்கொள்கிறார்கள். சொன்ன மாதிரி மன அழுத்தம். இன்னைக்கு ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு போயிட்டு இன்னைக்கு எவ்வளவு வருகிறார்கள் என்பது அன்னைக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துட்டோம். இன்றைய பொழுது நல்லபடியாக முடித்து விட்டது என்று சொல்லுகின்ற நிலவுல இருக்குது. மாணவர்களிடத்திலே சில ஒழுங்கின செயல்பாடுகள் இருக்கிறது. அதை கண்டிக்கிற தைரியம் இன்னைக்கு ஆசிரியர் இடத்துல இல்ல. உனக்கு எதுக்குப்பா வீண் வம்பு? அதை கண்டிக்க போன ஆசிரியர் தண்டிக்கப்படுகிறார். தவறு செய்கிற மாணவனை கண்டிக்கின்ற ஆசிரியர் தண்டிக்கப்படுகிற சூழல்ல நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வா, பிள்ளை படிச்சா என்ன படிக்காம போனா என்ன அப்படிங்கிற எண்ணம் நம்ம இடத்திலே தோன்றுகிறது. காரணம், கண்டிக்கின்ற ஆசிரியரை கரையேற்றி விடுவார் என்று சொன்னது அந்த காலம். இன்னைக்கு கண்டிக்கின்ற ஆசிரியர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது இன்றைய காலம். அப்போ பயமா இருக்குது. ஒரு பையன் படிக்கலைன்னா ஏன்டா படிக்கலன்னு சொல்ல முடியல. அது பொண்ணா இருந்துச்சுன்னா வேற ஒரு மாதிரியும் நமக்கு நெருடல் வந்து விடுது. ஏன்னா இன்னைக்கு அந்த சூழலை இன்னைக்கு ஆசிரியர் சமுதாயம் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறது. தவறு செய்தவரை தண்டிக்க கேட்டா உள்ளூர் மக்கள் அடிக்க வர்றாங்க. என்னைக்காச்சும் ஒரு ஆசிரியரை பொதுமக்கள் அடித்தார்களா என்று கேட்டால் இதுவரைக்கும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஆசிரியரை எல்லாரும் நினைச்சாங்க, அந்த குழந்தை வேணுமென்று ஒரு தவறாக சொன்னா கூட படிக்கவில்லை, படிக்காத இடத்துல சொன்னா அது மன வருத்தம் ஏற்படுகிறது என்றிருக்கிறார்கள். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அது ஆசிரியர்களை அச்சுறுத்துகிறார்கள். இன்னைக்கு மன அழுத்தத்துல ஆசிரியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. பணி பாதுகாப்பு என்பது ஆசிரியர் பணியிலே தற்சமயம் இல்லை. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் மேல் அதிகாரிகளை பார்க்க போறோம். மேல் அதிகாரிகளும் எங்களை பாதுகாக்க முடியவில்லை, சட்டமும் எங்களுக்கு பாதுகாக்கவில்லை. எனவே கையேறு நிலையில் தான் இன்றைக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நல்லதையும் சொல்ல முடியல, தவறை கண்டிக்க முடியல, கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. முன்பெல்லாம் ஆசிரியரிடத்திலே பிரம்பு இருந்துச்சு, அடிச்சு கண்ணையும் மூக்கையும் விட்டுட்டு நல்ல தோலை உரிங்கம்பார்கள். ஆனால் இன்றைய சூழல்ல ஒரே ஒரு பையன் வச்சிருக்கிறேன் சார், என் பையனை நீங்கள் எப்படி அடிக்கலாம் என்று கேட்கின்ற சூழல் வருகிற பொழுது, என்னைக்கு ஆசிரியர் பிரம்பை தூர போட்டார்களோ இன்னைக்கு காவல்துறையினர் பிரம்போடு இருக்கிறார்கள். ஏனென்னா அவனுக்கு சிறையில் தான் கைதியாக இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் இன்றைய கல்வி சூழலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரம்பு என்பது அவனை தண்டிப்பதற்காக அல்ல, நல்வழிப்படுத்துகின்ற ஒரு வழிதான் அது பிரம்பு என்பது. ஆனா இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எந்த குழந்தையும் அடங்கவில்லை. என்னைக்கு பெற்றோருக்கு ஒரு குழந்தை அடங்கவில்லையோ அது ஆசிரியருக்கும் அடங்குவதில்லை. மூத்தோர்களை மதிப்பதில்லை. ஏனென்னா நமக்கு நன்னெறி கல்வியே வகுப்பறையில் இல்லை. மதிப்பெண் சார்ந்த கல்வி இருப்பதனால் நன்னெறி அந்த பள்ளியில் கற்பிக்கப்படுவதே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது.
இதுதான் இன்றைய சூழலின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆசிரியர் சமுதாயத்திலே இருக்கிறது என்பது என்னுடைய முதல் கருத்து. நல்லது. உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு கருத்து. என்னென்றால் இந்த அச்சுறுத்தல் என்றது இன்றைக்கு இருக்குது. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் ஒழுக்கம் சார்ந்த விடயத்தையும் மாணவனுக்கு சொல்லும் போது ஒரு கடின போக்கை அவர் கடைப்பிடிப்பார். என்ன அந்த சிச்சுவேஷன்ல அவர் மாணவன் சரியான குழப்படி செய்தா கோபம் வரும். என்ன ஒரு இடத்துல இருங்கொண்டு கொஞ்சம் ஒரு உறுத்த குரல்ல சொன்னாலே அது வீட்டுக்கு போடும். ஆசிரியர் இப்படி அன்பாக நடக்கவில்லை, அதிகாரத்தோட நடந்தாருன்றோன்னா இங்க காவல் பகுதி எல்லாம் பாடசாலைக்கு வந்து விடுவார்கள். ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆசிரியர்களுக்கு இது இருக்கிறது தான். ஒழுங்கீனத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரே தண்டிக்கப்படுறாருண்டா இன்றைக்கு அது கண்டிக்க வேண்டிய விடயத்தை சமுதாயம் கண்டிக்கிறதே இல்லை என்ற மாதிரி இருக்கிறது. ஆகவே இங்க பாத்தீங்களா நல்வழிப்படுத்தல் ஒரு மாணவனுக்கு எப்போதும் ஆசிரியர் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டா மாணவன் அனுபவம் இல்லாதவன். அவன் அனுபவத்தை பெறுவதற்காக நாங்கள் நல்ல வழிகளை எப்போதும் சொல்வோம். அதை அந்த மாணவன் கிரகித்து அது நல்லதுக்குத்தான் அந்த ஆசிரியர் சொல்கிறார் என்று எடுத்தால் நிச்சயம் அவன் உயர்வான ஒரு இடத்தை எட்ட முடியும். ஆனால் அதற்கு பதிலாக பெற்றோர்கள் அடுத்த சட்டங்கள் எங்களை தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் இதுகள்ல இருந்தெல்லாம் விடவர வேணும் என்று நான் நினைக்கின்றேன். நல்லது, மிக அருமையான கருத்து. இப்பொழுது மன அழுத்தம் பார்த்தோம், தொழில்நுட்பம் பார்த்தோம், அடுத்து ஒழுங்கீனங்கள், தண்டிக்கப்படுதல், அடுத்தது அச்சுறுத்தல், இவைகளை பார்த்திருக்கிறோம். சரி, அடுத்தது 4வது கருத்து எப்படி வரப்போறது என்பதை கூறுவதற்காக நாங்கள் பத்மலோஜினி அவர்களை அழைக்கிறோம். பாருங்கள் பத்மலோஜினி. முதல்ல அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நல்ல ஒரு முதலே கூறின மாதிரி இன்னும் ஆசிரியர் தினம் வர முந்தையே நாங்கள் ஆசிரியர்களை நினைவு கூறுறது ஒரு சிறப்பான நிகழ்வு. அதனால நாங்கள் அதாவது இப்ப தலைமுறை என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு நீங்க தலைமுறை பிரச்சனை, அதாவது இப்ப வயசு முதலே சொல்லப்பட்ட விடயம்தான். அந்த வயது என்ற ஒன்று வரைக்குள்ள இப்ப இருக்கிற பிள்ளைகள் ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப அது இல்லை என்று சொல்லலாம். மரியாதை என்ற அந்த சொல்லுக்கு இன்றைக்கு யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது. இப்ப இல்ல பிள்ளைகள் எல்லாம் இப்படி கதைப்பாங்க, யூ என்றுதான் கதைப்பாங்க. யூ என்றால் நீ என்று சொல்லுதலாம், நீங்கள் என்று சொல்லதலான்னு கூட எங்களுக்கு விளங்காம இருக்குது. அது அவையோட அந்த தொனி, அந்த அவை கதைக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதையை வச்சுதான் ஓய்வேங்களை நீங்கள் அப்படின்னு கதைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கு. மற்றது இப்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரை பேர் சொல்லி நாங்க கூப்பிட மாட்டோம். அன்னைக்கு அது குரு பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டால்தான் அவர் ஆசிரியர் என்ற ஒரு இதுக்கு இருக்கிறோம். அங்க டீச்சர் என்றோ எதுவுமே பிள்ளைகளை கூப்பிடுறது இல்லை. இப்ப என்னன்னா பத்மான்ட்டு போகுங்க. அப்ப பத்மா என்று சொல்லிக்குள்ள இப்ப எங்க ஆக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களை விட மூத்தவர் சொல்லுவீனா தலைப்பேர் சொல்லுது இந்த பிள்ளை, இதெல்லாம் என்னத்த படிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் என்ன அந்த பிள்ளை பத்மான்னு கூப்பிட்டதுக்காக நான் போய் அந்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைய ஜெனரேஷன், இன்றைய நாகரீகம், நாங்க ஏலியன்ட்ட போற ஒரு நாகரீகத்துல இருக்கிறோம். இன்னொரு வேற்று கிரகத்தை கண்டுபிடிக்கிற நாகரீகத்துல இருக்கக்குள்ள நாங்க பழமையை எதிர்பார்க்கிறோம். அப்ப நான் என்னட்ட உள்ள பிள்ளை மரியாதை எனக்கு தருகுதா தரையிலையான்ற அந்த பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன். அப்ப அதை நான் எப்படி சொல்றது, அதை கையாளுற தன்மைய, அந்த மனதை நான் சரி பண்ணி கொள்றேன். எதிர்பார்ப்பு இல்லை. அப்ப இன்றைய மாணவர்களை நாங்க பழகும் பொழுது முதன்மையா இருக்கிறது இந்த மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. அது மிக முக்கியமான. எத்தனையோ டீச்சர்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே சக ஆசிரியர்கள் அழுவார்கள். சின்ன பிள்ளைகள் தான், பிரைமரி தான். ஆனா அந்த பிரைமரி படிப்பிக்கிறதான் ரொம்ப கஷ்டம். பெரிய பிள்ளையாவது 4 வார்த்தை சொல்ல கொஞ்சம் ரோசம், வானம், சூடு, சுரணை என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது வரும். இந்த சின்ன பிள்ளைக்கு அது எதுவுமே தெரியும். அது என்னுடைய அதை கேட்டா போயிடும். ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் வரி, இதை விட வேற ஒரு வார்த்தை வேற எதுவும் இல்லை. அப்ப மரியாதை என்ற ஒரு விடயம் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கொடுக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வெளிநாட்டுல பற்றிதான் நான் சொல்றேன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு தருகிறார்களா என்றதுதான் இங்க கேள்வி. அது இல்ல.
மற்றது இந்த தலைமுறைகளுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள். அவர்கள் இப்ப சில ஆசிரியர்களை பாத்தீங்கன்னா இறங்கி வந்து படிப்பிக்க மாட்டார்கள் மாணவர்களுக்கு ஏற்ற. இப்ப நான் ஆண்டு 4 மாணவனை படிப்பிக்கிறேன்டா, ஒரு மாணவனோ மாணவியோ படிப்பிக்கிறேன்டா, இன்றைய மாணவர்களை பொறுத்த மட்டும் அந்த ஆண்பால் பெண்பால் என்ற அந்த வேறுபாடே இல்லாதவர்கள். இன்றைய பிரைமரி பள்ளிக்கூடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதே அப்படி சொன்னாலே அதுகளுக்கு பிடிக்காது. அந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன கேர்ள் என்று சொல்லிட்டியா, அப்ப நான் என்ன குறைச்சு பாக்குறியா, அப்ப நான் போய் என்னன்னா என்ன பெரிய ஆள் அப்படி அந்த அதாவது ஈக்குவாலிட்டி வந்து இங்க கூட, இகாலிட்டி கூட சமம் என்று பாக்குறது. அப்ப அப்படி எல்லாம் நாங்க பார்த்து கொண்டு போய்க்குள்ள இந்த சில ஆசிரியர்கள் வந்து இறங்கி வர மாட்டார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வந்து கோபம் வரும். அப்ப அது இன்றைய மாணவர்கள் இப்ப லேட்டஸ்டா இருக்கிற மாணவர்களோட ரொம்பவே கஷ்டம். அதுக்கெல்லாம் புறம்பா ஒரு எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்றதுக்கு எங்களை திறப்படுத்திக் கொள்றோம். இப்ப நான் தான் சொல்லுவாங்க, இப்ப ஆண்டு 4 மாணவர்கிட்ட நம்ம படிப்பிக்க போய்க்கல. அவருக்கு இப்ப எத்தனை வயசு, 9, 8 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைன்ற வயசுக்கு நான் இறங்கி எந்த வயதை பற்றி நான் கணக்குறாய் அந்த பிள்ளைக்கு இறங்கித்தான் நான் படிப்பிக்க முடியும். இல்ல இதே சில ஆசிரியர்கள் அதை செய்யாததால அவர்கள் அதை ஒரு பெரிய பிரச்சனையாயே இங்க இன்னைக்கு பேஸ் பண்ணிக்கொண்டு எத்தனையோ பேர் வேலையை விட்டு கூட போனவர்கள் இருக்கணும். அதனால அவைக்கு இப்ப சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆனாபடியால ஆசிரியர்கள் என்றால் எதிர்பார்க்க கூடாது. இது ஒரு நான் வெளிநாட்டுல படிப்பிக்கிறபடியா சொல்றேன், மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. தலைமுறை இவை என்னட்ட அப்படி அதையும் நாங்க எதிர்பார்க்காம ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஆசிரியரா இருந்தால்தான் இன்றைய பாடசாலைகள்ல படிப்பிக்கக்குள்ள மற்றது நல்ல டெக்னாலஜி வந்து நாங்க டெவலப் பண்ணணும் பிள்ளைகளை விட. ஏன்னா பிள்ளைகள் எங்களை விட டெவலப்மெண்ட்ல இருக்கிறபடியால நாங்கள் எங்களை டெவலப், வயசு வித்தியாசங்கள் இருந்தாலும் நான் எந்த நேரம் டெய்லி அப்டேட்டட்ல இருந்தேன்டா மாணவர்களிடையே எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. இது வரைக்கும் வந்ததில்லை. என்ன டெய்லி அப்டேட்டட். சொல்றது இந்த கருத்துக்கள் தான். இதான் என்னுடைய கருத்துக்களா இருக்கு. அருமையான ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இந்த தலைமுறை இடைவெளி அதிகமாகத்தான் இருக்கின்றது. அந்த தலைமுறை இடைவெளியே மரியாதை குறைவான ஒரு நிலையில இந்த இன்றைய மாணவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். காரணம், தொழில்நுட்ப அறிவை அவர்கள் தங்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதாவது மாணவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆசிரியர்களுக்கு தெரியாது. அதையும் ஒரு நெகட்டிவாக அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் மாணவர்கள். டீச்சர் உங்களுக்கு தெரியாது, நானே இதை செய்கிறேன் என்று கொண்டு வர நிலையை பார்க்கிறோம். அடுத்தது முந்தின கல்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முதல் ஆசிரியரை மையப்படுத்த கல்வி வந்தது. ஆனால் இன்று மாணவரை மையப்படுத்திய கல்வியில நாங்க இருக்கிறோம். ஆனபடியால் ஒவ்வொரு குழந்தையும் அந்த கல்வியை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசிரியர் இறங்கித்தான் ஆகுவது. ஒரு 1ஆம் வகுப்பு மாணவன் என்னுடைய மேசி அளவுக்கு தான் நிற்பான். அப்ப நான் அவனுக்கு கீழே முழங்கால இருந்துதான் சிலவற்றை சொல்ல வேணும். அது வந்து ஆசிரியருக்கு மரியாதை குறைவென்று நினைக்கவே கூடாது. ஒரு குழந்தைக்கு கல்வி கற்று கொடுக்கிறோம் என்ற அந்த அறம் அவருடைய மனதில இருந்தால் இறங்கித்தான் போக வேணும். அடுத்தது, இன்றைக்கு இறங்கி வராத ஆசிரியர்கள், இளம் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், வயது கூடின ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அது நானும் கண்டுகொண்ட உண்மை. அடுத்தது, இந்த மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. நீ எதையும் நன்றாக செய், அதை நல்லதாக செய், பிறருடைய கருத்தை நீ எதிர்பார்க்காதே என்று சொல்லுவினான். அதுபோல நாங்களும் நல்ல விடயங்களை, வல்ல விடயங்களை, சிறந்த விடயங்களை மாணவருக்கு கொடுப்போம். அது எதிர்ப்பு எங்களுக்கு வரும். அந்த குழந்தை சில நேரம் எதிர்க்கும் எங்களை. அதையும் தெரியாமல் நாங்கள் செய்வது நல்லம். இதை நாங்கள் திருப்பி வாதிட வர்றாக்கள்கிட்ட அந்த கருத்து கேட்க போறோம். அதாவது, அப்ப எப்படி செய்யலாம் நாங்கள், அப்ப இப்படி ஒரு ஆசிரியருக்கு இருந்தால் அதை எப்படி தீர்க்கலாம் என்றது நல்ல கருத்துக்களை உங்களிடம் கேட்போம். இப்பொழுது 1வது சுற்று எல்லாரையும் உங்களுடைய கருத்தை முதலில் எதிர்பார்க்கிறேன். அடுத்து திருவிர சுந்தரி. என்னய்யா? சரி சரி. ஆமாம், திருவிர சுந்தரி. ஆனா நீங்க எல்லாரும் முதல் சுற்றில கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்றதான் நாங்கள் ஆராயலாம். இப்பொழுது வனிதா இறுதியில தான் தன்னை எடுக்க சொன்னபடியா திருவிர சுந்தரி வார நீங்க சொல்லுங்க. என்ன கண்டனை? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான தலைப்பை எப்போதுமே தந்துருவீங்க. இப்போ நல்ல ஒரு கருத்தாய்வு தந்திருக்கீங்க. இதற்கு சகோதரி நகலா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கு காலகட்டத்தில் மாணவர்களை கையாளுவது ரொம்பவும் சிரமமா இருக்கு. நம்ம ஆசிரியர் அவன் மாணவன் அப்படிங்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வரக்கூடாது. அவனோட நெருங்கிய தோழியாகவும் தோழனாகவும் நம்ம இருந்தாதான் அந்த பிரச்சனையை வந்து கையாள முடியுது. தென் தமிழகத்துல அதிகமா இருக்கக்கூடியது ஜாதி பிரச்சனை தான் இன்னைக்கு. இந்த ஜாதி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் தான். எப்போ இந்த ஜாதின்னு ஒண்ணு வந்து நம்ம பதிவேட்டுல வந்து பதிவு பண்ணாம இருக்கிறோமோ அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் வராது. இங்க பகுதியில பாத்தீங்கன்னா வெடிகுண்டு கொண்டு வர்ற அளவுக்கு பள்ளிக்கூடத்துல வெடிகுண்டு கொண்டு வர்ற அளவுக்கு வந்து பையங்க வர்றாங்க. அப்ப அவனுக்கு ஏதாவது ஒண்ணு படிப்பு இல்லை. இன்னைக்கு காலகட்டத்துல முன்னாடி வந்து குழந்தைங்க வந்து பள்ளிக்கு வர்றப்போ நம்ம யாரு நம்ம பத்மலோசனி வச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி கரும்பலகை இருக்கிற மாதிரி மாணவர் கரும்பலகை மாதிரி வந்துருங்கன்னா ஆசிரியர் வந்து அது வெளில அந்த சுண்ணாம்பு கோலாக இருக்கிறதுனால அவன் மனசுலயும் சரி மூளையிலையும் பதிய வைக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அவன் வளர்றப்பவே செல்பேசிய வந்து கையில கொடுத்துடுறாங்க, அலைபேசியை கையில கொடுத்து அதுலயே எல்லாமே தெரிஞ்சு எல்லா விஷயமே அவன் 4-5 வயசுக்குள்ளேயே தெரிஞ்சு வரும்போது அவனுடைய கவன சிதறல் அதிகமாகுது. அவன் நிறைய தெரிஞ்ச மாதிரி தன்னை நினைச்சிட்டு வர்றான். இந்த ஆசிரியர் எதுவுமே தெரியாத மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத அவன் விரும்ப மாட்டேங்கான். அதனால அவனை தோழன் தோழியா இருந்து உன்னை மாதிரி தான் எனக்கு தெரியாது, நீ எனக்கு சொல்லித்தாடா அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அவனை கேட்கிறப்போ அவன் தன்னை பெரியாளா நினைச்சிட்டு நம்மளோட நெருங்கி வந்து பழகுறான். அந்த பழகுறப்பதான் அவனுக்கு கூட பிரச்சனையை நம்ம வந்து சந்திக்க என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு. ஒரு மாணவன் லேட்டா வந்துட்டு அந்த காலதாமதமா வர்றப்ப அவனை கூப்பிட்டு கேட்டானா எல்லாரும் முன்னாடியும் கேட்கறது அவனை அவமானமா நினைக்கிறான். அதனால நில்லப்பா அப்படின்னு சொல்லி வெளியே நிக்க சொல்லிட்டு அவன் தாமதமா வந்ததுக்கு 1 நிமிஷம் தண்டனையை அங்க கொடுத்துட்டு நம்ம வகுப்பறையை விட்டு வெளியே போய் என்ன காரணத்தினால இன்னைக்கு உனக்கு தாமதமா வாரன்னு கேட்டோம்னா அவன் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லி ஆயிடுறான். ஆசிரியருக்கு மட்டும் தெரிஞ்சா அந்த பிரச்சனை தெரிஞ்சா பரவாயில்ல, எல்லாரும் முன்னாலையும் கேட்கலாம்னு உண்மையான காரணத்தை சொல்லுவான். பரவாயில்ல வந்து உட்காரு, ஏத்துக்கக்கூடியதா இருந்தா அவனை உட்கார சொல்லிடுறோம். இது பிள்ளைங்க முன்னாடி கேட்கிறப்போ ஒரு பிள்ளைங்க அவன் வந்து மனநிலை வந்து எரிச்சலாகி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஹீரோவாக்கி மற்றவங்களை வில்லன் ஆக்கி உள்ளுக்குள்ள சண்டைகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு அரசாங்கம் கல்வி கொள்கையும் ஒரு காரணம், அரசாங்கமும் ஒரு காரணம். மாணவனை வந்து எப்படி அவன் எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு எதிராக தான் வருவான். இப்போ ஒரு சமீபத்துல எங்கள் பகுதியில ஒரு பேரை குறிப்பிட விரும்பல, ஒரு தலைவர் ஒரு போராளி ஒருத்தன் இறந்துட்டாரு, ஏதோ கொலை செய்யப்பட்டு இறந்தாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம், எந்த தலைவருக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத கூட்டம் வந்ததுனால மாணவர் தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து தினமும் அவனை பற்றிய பாடலும் அந்த வெறித்தனமா இருக்கும். பழிக்கு பழி, பழிக்கு பழி, பழிக்கு பழி. நம்ம வந்து அந்த பழிக்கு பழிங்கிறத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத வந்து பிரார்த்தனை கூட்டத்துல நம்ம சொல்றோம். ஆனாலும் அவனுக்கு எண்ணம் ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவனுக்கு எப்படி சரி பண்ணணும்? அப்படி ஒரு நீண்ட நாள் வாழ்ந்தா உலகத்துல எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அவன் அந்த மாதிரி இருந்ததுனால 25 வயசு கூட ஆகலாம், அவன் இந்த மாதிரி நிலைக்கு போயிட்டான்ப்பா எப்படிங்கிறத அவனுக்கு சொல்லணும். அதனால ஒரு சில ஆசிரியர் கண்டிக்கும் போது பள்ளிக்கு வராம போயிடுறான். இப்ப நான் ஓய்வு பெற்று 2 மாசம் ஆச்சு. ஆனாலும் பழைய பையங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு கேட்கான், அம்மா நீங்க வாங்க, அம்மா நீங்க வாங்க. என்னடா இப்ப சொல்லித்தரவங்க வந்து நிறைய பேர் லீவ் ஆகுறாங்க. லீவ் ஆறதுனால 6 பீரியடு 7 பீரியடு கணக்கு எடுக்காங்க. அவங்கள அந்த அம்மாவை பார்த்தாலே கணக்கு டீச்சரை பார்த்தாலே எங்களுக்கு கோபமா வருது. நான் கத்திய கொண்டு வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்றான். ஆடா பாவி, என்கிட்ட போன்ல இப்படி பேசுறது தப்பாயிரும், நாளை பிரச்சனை, இந்த மாதிரி தயவு பேசாத. நீங்க உங்க பேரண்ட்ஸ் சொல்லி தொடர்ந்து கொடுக்காதீங்க, கொஞ்சம் விளையாட்டு பீரியடு ஓய்வு கொடுத்து அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனநிலை, பிள்ளையோட மனநிலை இன்னைக்கு அப்படிதான் இருக்கான். அவன் பாக்குற காட்சிகள்லாம் அப்படி அவனை தன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா நினைச்சு தன்னை நிலைநிறுத்திக்கிறது பார்க்கான். இது ஆசிரியர் வந்து புரிஞ்சு கொண்டு போகணும். ஆனாலும் இன்றைய காலகட்டம் ஆசிரியருக்கு பெரும் சவாலாக தான் இருக்கு பல சூழல். இதுல வந்து தலைமை ஆசிரியர், சக ஆசிரியர், மேல் அதிகாரி, அதை விட அந்த மேலதிகாரிக்கும் சிஓடிஓ எல்லாம் திடுத்துப்புன்னு சடக்கு இங்க எல்லாமே மாத்தி தொலைஞ்சிடுறாங்க. திருநெல்வேலி பகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தை விட்டு இன்னும் போய் மன அழுத்தத்துக்கு ஆசிரியர் எல்லா பிரச்சனைக்கும் கடைசி எங்க போய் நிக்காங்கன்னா ஆசிரியர் தான் மன அழுத்தத்துக்கு ஆகி அவங்க தன்னைத்தானே அழிக்கக்கூடிய நிலைக்கும் ஒரு சில ஆசிரியர் வராங்க. இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன். ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா, இப்ப இந்தியாவை பொறுத்தளவில் அந்த நிலைமை இருக்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்த சூழலில் அந்த சாதி பிரச்சனை இல்லை, அரசியல் ஊடுருவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது நீங்க சொன்னது அந்த மாணவன் எதிராக, இப்ப இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கவனிக்க வேணும்.
ஏனென்றால் இந்த இடத்துல வந்த கருத்தண்டபடியா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆராயணும். ஒரு மாணவன் ஒழுக்கமற்ற மாணவனாக பாடசாலைக்கு வருகிற காரணத்தால தான் அவன் எதிரானவன், ஆசிரியருக்கு எதிராகிறான், மாணவனுக்கு எதிராகிறான். இங்கு அடிப்படை தளம்பல் பெற்றோரின் வளர்ப்பில இருக்கிறது என்பதை என்னுடைய ஆணித்தரமான ஒரு உண்மை. அது சரியாண்டு யாராவது வெற்றி நிலவன் ஐயா நீங்கள் ஒருக்கா சொல்லலாம். அது அந்த அந்த ஒரு குழந்தை பாடசாலைக்கு வரைக்க முதல் வகுப்பறையில ஒழுங்கா இருக்கவன். அந்த ஒழுங்காக இருக்காத தன்மையே அவனை பல குழப்பங்களுக்கு உள்ளாக்கும். ஆசிரியருக்கும் அது இடராக அமைந்து விடுவது உண்டு. ஆமா, அவ வேணுமென்றா நாங்கள் அடுத்த சுற்றில நாங்கள் அதை கதைச்சு கொள்ளுவோம். அடுத்து வனிதாவை கேட்கின்றோம். வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வாருங்கள். ஒரே மன அழுத்தம் என்றதை எல்லோரும் கொண்டு வராதீர்கள். காரணம், வித்தியாசமான கருத்து பகிர்வு வரைக்கதான் நாங்கள் அதை கருத்து ஆய்வு செய்வதும் இலகுவாக இருக்கும். சரி வனிதா, உங்களுக்கு இன்றைய பிரச்சனையில என்ன விடயம் முக்கியமாக உங்களுக்கு தென்படுகிறது? அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பேச்சாளர்களுக்கும் நகுலா அம்மாவிற்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பேசிட்டீங்க. எது முக்கியமா இதுல விட்டு போனது அப்படின்னா, கோவிட்டுக்கு அப்புறம், கோவிட்டுக்கு முன்னால், கோவிட்டுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேப் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய அந்த கற்றல் தன்மைன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அத நிலைநிறுத்துறதுக்கு ஆசிரியர்கள், அது கல்லூரியா இருக்கட்டும், பள்ளியா இருக்கட்டும், ரொம்பவே படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனையா, அதனாலதான் ஒழுக்க சீர்கேடு, கற்றல் பிரச்சனை, ஒழுங்கினம், பலதான் அந்த கத்தி எடுக்கிறது சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் ரொம்ப அதிகமானது கோவிட்டுக்கு அப்புறம்தான். அப்ப இந்த கொரோனா காலகட்டத்திற்கு முன் பின்னு ரொம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பாடத்திட்ட சுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களுக்கு. பாடத்தை இந்த வருஷம் இதுன்னா 2 years 1 மாத்திடுறாங்க. அப்ப அந்த 2 வருடங்களுக்கு பிறகு அதற்கான கருவிகள், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதனுடைய வளங்கள், சோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அது மிகவே ரொம்ப குறைவானதா இருக்குது. அதனால ஆசிரியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவா இருக்கு. அது சொல்லவும் முடியல. இப்ப அரசு பள்ளியிலயும் வேற, உங்களுக்கு இப்ப தனியார் பள்ளிகள்ல வேற மாதிரி இருக்கு. இப்ப தனியார் பள்ளிகள்ல இருக்கு, எல்லா வளங்களுமே இருக்கு. ஆனா அதே அளவு அரசு பள்ளிகள்ல இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ஒரு சில பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் அந்த சோர்சஸ் எல்லாம் இருக்கு. பட் எல்லாத்துலயும் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்றைக்கு நிலைமையில இல்ல. அதுக்கப்புறம் நிர்வாக சிரமங்கள் எல்லாரும் நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு பாடத்திட்ட மாற்றம்ன்றது கொஞ்சம் நம்மளுக்கு அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. டெக்னாலஜி சொன்னீங்க. இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் வயசானவங்களா சில பேர் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா அப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கத்துக்க முடியாது. நம்ம தம்பி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சிவசெல்வம் மாரிமுத்து தம்பி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, கத்துக்குறாங்க. ஆனா வயசானவங்க என்ன பண்ண முடியும்? அந்த இதுக்கு வர முடியல அவங்கனால. அப்புறம் பாகுபாடு எல்லாருமே சொல்லிட்டீங்க. இந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் அதனுடைய கற்றல் தன்மை எல்லா விதத்திலையும் குறைஞ்சிருக்குது. அதை நிலைநிறுத்துறதுக்கு படாத பாடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு டீச்சர்ஸ். இது மிகப்பெரிய ஒரு குறைவா இருக்கு இன்றைக்கு நிலைமையில. உண்மையை சொன்னீர்கள். ஏன்னு கேட்டா, கோவிட்டுக்கு பிறகு வந்த பிள்ளைகள், இப்ப 2ஆம் 3ஆம் வகுப்புகள்ல வந்த பிள்ளைகளுக்கு நாங்க இங்க மொழி படிக்கிறோடையா, தமிழ் மொழியிலும் குறைவு, இந்த டச் மொழியிலும் குறைவாக இருக்கிறார்களே. இப்ப அது அண்மையில கண்டுபிடிச்சவர்கள் ஆசிரியர்கள். ஏன் என்று கேட்டால், அவன் 3 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டார். ஒரு 7 வயது பையன், அவனுக்கு அப்பதான் மூளை வளர்ச்சி, நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ற நேரம் வீட்டிலே இருந்துட்டார். அதுக்கு பின் பாடசாலைக்கு வர ஆசிரியரோட ஒரு தெறிப்பை அவன் எதிர்பார்க்கிறான். காரணம், ஆசிரியர் சொல்றது விளங்குதில்லை, சொற்களை சொல்றதும் அவனுக்கு புரியுதில்லை. மற்றது எதிராக கருத்து சொல்றதும் அவனுக்கு கோவிட்டில அவனுக்கு வந்த அந்த உடல் நலம் இல்லாத தன்மை, இங்கே எதிரான ஒரு ஹோமோன் சுரந்து சண்டை பிடிக்கிறதோ தெரியாது. அப்படியான நிலை நான் இளஞ்சிறுவர்களிடம் கண்டிருக்கின்றேன். அடுத்தது நீங்க சொன்ன இந்த பாடத்திட்ட சுமை, நானும் இதை வச்சிருந்தேன் நான் இறுதியில சொல்ல. இன்றைக்கு ஒரு மாணவனை மையப்படுத்திய கல்வியில வரைக்கும் அவனுக்கு ஒரு கொஞ்சம் இலகுவாக அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க வேணும் என்பதை உணராத அரசியல்கள் அந்த பிள்ளைகளுக்கு 5 பாடம் தான் தெரிய வேணும்னா 10 பாடத்தை புகுத்துறதுனாலும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக அந்த மாணவனுக்கு வெறுப்பு வருது. இது படிச்சு என்ன செய்யற, நான் படிச்சு நாங்கால என்ற மாதிரி அந்த கதைகள் போகுது. அப்ப எப்படி பார்க்க எங்களுக்கு அவங்களின் தரத்துக்கு கதைக்கிறதுக்கு இப்போ கடினமா இருக்குது, கஷ்டம் அது.
அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அந்த சோசியல் ரிசோர்சஸ், அதாவது வளங்கள். இப்ப மாணவனை நான் கற்பிக்க போறேன்னுண்டா எனக்கு ஐபேட் தெரியணும், கம்ப்யூட்டர் தெரியணும், லேப்டாப் தெரியணும், உடனே ஸ்கிரீனை மாத்தி பார்க்கணும். நவீனமா கொண்டு போனால் அவன் ஓகே நல்லா இருக்குது டீச்சர் என்று வருவான். ஒன்றும் கொண்டு போகாம டீச்சர் வாயால சொல்ல போனா அவன் இஞ்ச சொல்வான் கண்டிக்க எடுப்பான், மற்ற மாணவரை சொறியக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். அப்ப தொழில்நுட்பத்தோட சேர்ந்து அந்த மாணவனுக்கு கற்கும் போது உண்மையிலேயே அவர் கவனமாக இருக்கிறார்கள். அது ஆசிரியருக்கு நன்கு தெரிய வேணும். அதனால ஆசிரியர் முதலில் தன்னை தயார்படுத்தி கொண்டு வகுப்பறைக்கு செல்ல வேணும் என்பதை எப்போதும் நினைவில் வச்சிருக்கணும். இல்லாட்டி பிள்ளையால அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் வந்து விடுவார்கள். அது நியதி. நாங்கள் பார்க்கிறோம். டீச்சர் உங்களுக்கு தெரியல, இதை நான் இப்படியே செய்து வரணும், என்னை விட அவன் கட்டிக்காரன்னு கண்டுபிடிச்சிடுவான். அதனால நாங்கள் இப்ப எங்களுக்கு வயசு போட்டு தண்டு நினைக்க கூடாது. 60 வயசுல நீங்க தொழில்நுட்பத்தை கற்கலாம். எல்லாரும் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன விடயங்களை உங்களோட மனங்களிலே ஏற்றிக்கொண்டு அவற்றை உபயோகப்படுத்தி கொண்டால் சில சிக்கல்கள் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வரும். நல்லது. எல்லோரும் வித்தியாசமான கருத்து சொன்னீங்க. மன அழுத்தம் வந்தது, அச்சுறுத்தல் வந்தது, சாதி பிரச்சனை வந்தது, பாடத்திட்ட சுமை வந்தது. எனக்கு இன்னொரு பிரச்சனை இங்க இருக்குது. ஒன்று பாடத்திட்டம் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னென்றால், இந்த வீட்டில இங்கு தாய்மொழியை கதைக்காமல் இந்த நாட்டு மொழி ஐரோப்பிய மொழிகளோடு ஐக்கியப்பட்ட பெற்றோர்களால தமிழ் மொழி பாடசாலைக்கு கொண்டு வந்து பிள்ளைகளை விடும்போது அவர்களுக்கு ஒரு தமிழ் சொல்லும் தெரியுதில்லை. அது எனக்கு பெரிய போராட்டம் இருக்கு. சும்மா மல்லிகண்டா என்னன்னு தெரியாது, எலும்பண்டா என்னன்னு தெரியாது, அப்படி தெரியாத ஒரு இது வரைக்கும் ஆசிரியருக்கு ஒரு மாணவனுக்கு 3 மணித்தியாலத்துல கற்பிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லா சின்ன ஆசிரியரும் முறையிட்டு கொண்டே நிக்கிறாங்க. நான் என்னண்டு படிப்பிக்கிறேன். அது கூட சும்மையா இருக்கு. சரி, இப்ப நாங்கள் இந்த எவ்வளவு விடயத்தையும் சொல்லிட்டேன். இப்ப எப்படி ஆய்வு செய்யலாம், எப்படி அதை நிவர்த்தி செய்யலாம் என்று வருகிறோம். இப்ப வெற்றி நிலவனவர்கள் மன அழுத்தம் சொன்னார், சிவசெல்லம் ஆரம்பித்தும் கொஞ்சம் மன அழுத்தத்தை சொன்னவர்கள். சரி, இப்ப இந்த மன அழுத்தத்தை எப்படி தீர்க்கலாம்? இப்ப வெற்றி நிலவனவர்களை நான் இப்பொழுது 2வது சுற்றுக்கு அழைக்கிறேன். சரிங்க சகோதரி, வணக்கம். மிக சிறப்பாக அந்த முதல் சுற்றிலே கருத்துரைகளை தந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக நம்முடைய தலைமை இதை எடுத்து கையாளுற விதம் ரொம்ப சிறப்பானது. வழக்கமான அரங்குகளில் இருந்து இதை வேறு விதமாக கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. அதனால நம்முடைய நடுவருக்கு என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். உண்மை, பேசுகிற போது கூட ஒரு விஷயத்த சொன்னீங்க. மாணவர்களை எப்படி வகுப்பறைக்குள்ள இருக்க வைக்கிறது, எப்படி பாடம் கற்பிக்கிறது, கொண்டு போய் சேர்க்கிறது, பாடத்தை சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூழலா இருக்குன்னு முதல் சுற்று நடக்கிற போதே சொன்னீங்க. வனிதா சகோதரி அழைக்கிறது முன்னாடி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இந்திய சூழல்ல அதுக்கு புறக்காரணிகள் காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப அடிப்படையானது நான் நினைக்கிறது குடும்ப சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அப்பா அம்மாங்கிற 2 பேர் பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம ராஜேந்திரன் சொன்னது போல 5 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது அடிச்சு சொல்லிக் கொடு, ஒரு புள்ள போனா பரவாயில்லங்கிற ஒரு மனநிலை இருந்தது ஒரு காலகட்டத்துல. உண்மைதான். என்னாலாம் அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். உண்மைதான். தொடக்க பள்ளியிலேயே அவ்வளவு அடி வாங்கியிருக்கேங்கிறத எனக்கு நல்லாவே இன்னும் நினைவுல இருக்கு. போவேன், ஓடி வந்துருவேன், திரும்ப இங்க இருந்து அடிச்சு தொடுத்துவாங்க, திரும்ப ஓடிடுவேன். அவங்க அடிக்கிறத விட பள்ளிக்கூடத்துல அடிக்கிறத விட எனக்கு அடி அதிகமா விழுதுன்னு கம்மியா இருக்கிற இடம் அங்க ஓடுவேன். அப்படிலாம் ஒரு நிலையெல்லாம் இருந்தது. அதனாலதான் படிச்சோம். உண்மை அதுதான். ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ராஜேந்திரனே சொன்னாரு, ஆசிரியர்களை அடிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நான் எனக்கு ஒரு புள்ளதான் இருக்கு, அதை நீ எப்படி அடிக்கிறான்? படிச்சா படிக்கிறான், படிக்காட்டி போறான் விடு, எனக்கு பிள்ளையா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் வந்துட்டாங்க. ஒரு பிள்ளைகளை 2 பிள்ளைங்க, இந்த குடும்பம், இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்ற தனி குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் இதை கெடுத்திருக்கு. அது ஒண்ணு. இது இன்னொரு சூழல் பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம முதலமைச்சராக இருந்த காமராஜ் அவர்கள் திருச்சிராப்பள்ளி பக்கம் கார்ல பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கிற போது ஒரு இடத்துல ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்து சின்ன பையன் அவனை கூப்பிட்டு, தம்பி இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு, என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்க, படிக்கலையா, பள்ளிக்கூடம் போலையான்னா, அவனுக்கு அவர் முதலமைச்சர் தெரியாது. அவன் சொல்லியிருக்கான் பதிலு, பள்ளிக்கூடம் போனா சோறு நீ போடுவியா அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேட்டிருக்கான். அவனுக்கு அவர் முதலமைச்சர் தெரியாது. பள்ளிக்கூடம் நீயா போடுவ அப்படின்னு கேட்டதும், சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வருவியாடா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சோறு போடு வரேன்
இதுல இருக்கான். உடனே போயிட்டு அப்ப இருந்த நிதி அமைச்சர்கிட்ட பேசி கேட்டிருக்காரு, நம்ம மதிய உணவு போட்டா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசே இது இல்ல, திட்டமே இல்லைன்னு சொன்னதும், அப்படி இல்லை, எவ்வளவு ஆகுன்னு மட்டும் சொல்லு, நான் பிச்சை எடுத்தாவது நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மடியேந்தி பணக்காரர்களிடம் இருந்தா கேட்டு வாங்கி அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் பல பள்ளிகள் உருவாச்சு, நிறைய பேர் படிக்கவும் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்ப இந்த சூழல் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டமும் அரசு பள்ளிகள்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல சேர்ந்திருக்குங்கிறது கூடுதலா நம்ம கவனத்துக்குள்ளாகிற ஒரு விஷயம். இப்படி இருக்கிற போதும் கூட ஆனா இந்த நிலை குறையாம இருக்கு. அது காரணம் என்ன பார்த்தா, அந்த உணவு மட்டும் இல்லை, அதுக்கான காரணம் உணவு மட்டும் இல்லைங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இங்க வந்து ஒரு புறம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் மேல இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு. இவங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு, உண்மையாவே இருக்கு இந்த சமூகத்து மேல. அரசியல்வாதிகளும் பிற ஆட்களுமே வந்து இந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஒண்ணுமே செய்யறதுல, பள்ளிக்கூடத்துக்கு வெள்ளையா போறாங்க, வெள்ளையா வராங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முரண்பாடான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரே அப்படியான ஒரு தவறான புரிதலோடு ஒரு பிரஸ் மீட்லயே பேசினார், பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார். அப்படின்னா பாருங்க, இந்த சமூகத்துல நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள்ட்ட கூட ஒரு புரிதல் இல்லாம இருக்குங்கிற ஒரு நிலையை தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு புறம் உணவு பற்றாக்குறை இங்க இருக்கு. நமக்கு உணவு பற்றாக்குறை இருக்கு. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த தொகையை கொண்டு நமக்கான உணவை நம்மளால வாங்கிட முடியல. ஒரு ஒரு தற்காலிகமான அல்லது ஒரு போலியான ஒரு விலை ஏற்றம், விலைவாசி அதிகரிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் பேசுறதுங்கிறது கல்வி சூழலை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசுற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை வந்து பெற்றோருக்கு கொடுக்கறதுனால, அவங்களால சராசரியான 3 வேளை உணவை சாப்பிட முடியாதனால இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்கேயாவது வேலைக்கு போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளுறாங்க. அதை தாண்டி படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு தினமும் வீட்டுல காலையில அடி விழுது, அடியோட தான் வர்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த கோபத்தை எங்கேயோ காட்ட வேண்டியிருக்கு. அம்மா மாதிரி இருக்கிற ஒரு டீச்சர்கிட்டையும், அப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட தான் அவங்க காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த சூழ்நிலைகளையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்குங்கிறது தான். இப்ப பிள்ளைகளை நம்ம உள்ள உட்கார வைக்கணும்னா, உண்மையிலேயே நம்ம அவங்க அப்பாவை விட ஒரு பெஸ்டான அப்பாவா அந்த இடத்துல உட்கார்ந்தாகணும். அம்மாவை விட ஒரு சிறந்த ஒரு அம்மாவா அந்த இடத்துல இருந்து அவர்களை அரவணைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த கல்வி சூழல இந்த பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இங்க இருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி செய்யற போது பலரும் செய்யறாங்க, பல ஆசிரியர் செய்யறாங்க. சிவாமி சுந்தரசேகரி சொல்லும் போது, நான் செய்தேன், ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்கிற போது ஒரு நல்ல ஒரு தாயா இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கவனிக்க முடியுது. ஆசிரியரா மட்டும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அது செஞ்சிருக்க முடியாது. நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய இப்பவும் எங்க ஊர் தொடக்க பள்ளியில மாணவர்களை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்துகிட்டு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க. வயதான ஆசிரியர் தான் அவங்க, எங்க டீச்சர் வயதானவங்க தான். அந்த பிள்ளைகளோட கை கொடுத்துட்டு ஓடுறாங்க. இப்ப அது எங்களால முடியல. ஏன்னா நாங்க அப்படி கை கோர்த்தோம்னா எங்களை இழுத்து கடற்கரையில தள்ளி விட்டுருவோம் பையன். கல்லூரியில அது முடியவே முடியாது. அப்படி எப்ப பேருந்து வரும்போது பேருந்துல எடுத்து தள்ளி விட்டு ஒரு கதையை முடிச்சு விட்டுருவான். அது முடியாது. பள்ளிக்கூடங்கள்ல அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அது ரொம்ப அடிப்படை விஷயம். அதே மாதிரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட, இங்க ஆசிரியர் தினம் கொண்டாடுறது கூட ஒரு முரண்பாடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் பொறுத்துக்கணும். இந்திய சமூகத்துல முதல்ல ஒரு ஆசிரியரா வந்தவங்க பாத்தீங்கன்னா சாவித்திரி பாய் அப்படிங்கிற அம்மா தான் முதல்ல ஆசிரியர். அவங்களுடைய பிறந்த நாளதான் நம்ம வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடணும். அவங்க ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தவங்க. 1837 பிறந்தவங்க. அவங்க 1837 பிறந்தவங்க. அவங்கதான் ஜனவரி 3 பிறந்தவங்க. அவங்கதான் முதல் பெண் ஆசிரியர். பாடம் சொல்லி கொடுக்க போகிற போது இந்த சமூகத்துல இருக்க பலரால வந்து நேரடியா அடிபட்டவங்க. அவங்க கை காலெல்லாம் உடைச்சு போட்டுருக்காங்க அந்த அம்மாவை. அடிபட்டு அதை எந்திரிச்சு மருத்துவம் செஞ்சுட்டு திரும்ப வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜனவரி செப்டம்பர் 5 1888 பிறந்தவர். அவருடைய பிறந்த நாளதான் நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல, நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு பெண் இந்த சமூகத்துக்குள்ள தன்னை நிலை நிறுத்திக்கிறது எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அவங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை அந்த இடத்துல
வைக்கிறேன். சரி இன்னொன்னு சரி. நம்முடைய அரசு கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இனி தொடக்கப் பள்ளிகள்ல பெண்கள் மட்டும்தான் ஆசிரியரா இருக்கணும். அப்பதான் தாய்மை உணர்வோட சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற போது சில பெண் ஆசிரியர்களே அதற்கு எதிர்ப்பா தெரிவிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய கோவத்தை முழுக்க இந்த பிள்ளைங்க மேல காட்டுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே அதை தடுத்தது இங்க நமக்கு செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சூழல்கள் இருக்கு. இந்த இந்த அழுத்தங்கள் தான் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு பிள்ளைய தண்டிக்கிறதும், ஒரு பிள்ளைய வந்து ஒரு கத்திய கையில் எடுக்க வைக்கிறதும், ஒரு பிள்ளைய வந்து அடிக்க வைக்கிற அளவுக்கு மாறி இருக்குங்கிறது கவலைக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை சொல்றதுக்கு ஒரு நல்ல அரங்கத்தை தந்திருக்கூடிய சகோதரி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இப்ப நாங்கள் சில விடயங்களை மனதுக்குள்ள வச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு நல்ல விடயங்களை சமூக மத்தியில வைக்கிறது என்ன பொறுத்தளவில் சிலருக்கு அறியாமல் இருப்பவர்களுக்கு அறியவும், தெரியாமல் இருப்பதற்கு தெரியவும் வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நாங்கள் இப்படி களங்களை அமைக்கிறோம். ஆமா, அந்த வகையில மிக அருமையாக முனைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குடும்ப சூழல் எந்த ஒரு குழந்தை வேணும் என்று பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு இந்த இடத்துல நானும் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில ஒரு குழந்தையை பெற்றெடுங்கள். அது எதிர்காலத்துல நல்ல ஒரு விருட்சமாக வளரக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அதனால குடும்ப சூழல் நல்ல சூழலா இருந்தால்தான் அந்த வெளிச்சூழல் பிரச்சனையும் அந்த குழந்தையால தாங்கிக் கொள்ள முடிகிறது. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தாலும் அகச்சூழல் அருமையாக இருந்தால்தான் புறச்சூழல் மாற்றங்களால பாதிக்கப்படாமல் இருப்போம். அந்த வகையிலே பார்க்கும்போது அந்த சூழல் மாற்றம் வந்து இன்றைக்கு வித்தியாசமான முறையில இந்த மாணவர்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றா வறுமை, உணவு இல்ல. அங்க வீட்டில் எந்த நேரம் பூசல, தகப்பன் தாய் எந்த நேரமும் சண்டையா இருக்கிற அந்த குழந்தை வந்து பாடசாலைக்கு வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறான். ஆனால் அந்த மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்குது இல்ல. காரணம், அவன் எதிர்பார்த்த மாதிரி பாடசாலையும் அமையாது. அவன் எப்படி எதிர்பார்த்தான்டா ஒரு பிள்ளைகளையும் கேட்டாதான் தெரியும். ஆனாலும் ஆசிரியர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அன்பு வச்சு கொண்டுதான் ஆசிரியர்களும் இணைந்து கொள்ளுகிறார்கள். சில ஆசிரியர்கள் ஒரு வித்தியாசமான முறையிலும் இருக்கலாம். ஆனால் இங்கு அதனால அவனுக்கு முரண்பாடு, கோபம் போன்றவை அந்த மனதில பொங்கி எழ ஆசிரியர் படிப்பிக்கிறதுலயே அவனுக்கு வெறுப்பா இருக்குது. இதனால அவனுக்கும் மன அழுத்தம் இருக்குது. அவனை சரிப்படுத்துற ஆசிரியருக்கும் இன்னைக்கு மன அழுத்தம் இருக்கிறது. மிக முக்கியமான நல்ல ஒரு விடயம். அதாவது ஆசிய நாடுகளில இந்த விடயம் இருக்கிறது. விலைவாசி ஏற்றம், வறுமை அப்படியான ஒரு நிலைகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆசிரியர்கள் என்று எதிர்பார்க்கிற பிரச்சனைகளைத்தான் கொண்டு வரோம். இது ஆசிரியர் தினத்துல தான் கதைக்க வேணும் இல்ல. ஆசிரியர் எந்த நேரமுமே இது தேவையான ஒன்றாக இருக்கிறபடியால் பொதுவாகவே இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனால் முனைவர் அந்த ஆசிரியர் தின விடயத்தை சொன்னார். அது சம்பந்தப்பட்ட ஆக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த தினங்கள் பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற சரிநிமர் வாழ்க்கையில தான் இன்று ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறபடியால் அமைதியாக பெண்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து முன்னேறி கொண்டு செல்லுற ஒரு சமுதாயம் மத்தியில நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலேயே கல்வி வளர்ச்சி கூடிய நாடுகள். அதனுடைய ஏன் அதை ஆசிய நாடுகள்ல செய்ய முடியாமல் இருக்கு என்றதும் எங்களோட ஆய்வில இன்றைக்கு இடையிடையே வந்தால் நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி முனைவர் அவர்களே. சரி, மன அழுத்தத்துக்கு அவர் அழகான விளக்கம் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அந்தந்த நேரத்துல வந்த கேள்விகள், ஆமாம், மீண்டும் அதை எழுதி வைத்தது என்று இல்லை. சிவசெல்வ மாரிமுத்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தெரியலே என்றார். உண்மைதான். சாதாரண ஒரு பேனர் போடுறதுக்கே நாங்க எத்தனை கஷ்டப்படுறோம், எத்தனையோ பேரை நாட வேண்டியிருக்கு. ஐயோ, இவ்வளவு தெரிஞ்ச எங்களுக்கு ஏன் இதை செய்ய முடியாமல் இருக்கு என்று கேட்டு பார்த்தவன்டா நாங்களும் அந்த தொழில்நுட்பத்துல இன்னும் உயரவில்லையோ என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அதனால் மாணவனை போய் நாங்க திட்டி என்ன விரியோசம், மாணவன் ஒரு கண்டி எடுத்தானடா எல்லா மூலையிலும் அவனுக்கு மொழி தெரியும், எல்லா மூலையிலும் போய் அழகான ஒரு படத்தை உருவாக்கி விடுவார். சரி, இப்ப சிவசெல்வ மாரிமுத்து உங்களோட கருத்துக்கு வலு சேர்க்கிறதாகவும் நீங்கள் எப்படி பாக்குறீர்கள்? தொழில்நுட்பம் தெரியல, அப்ப தெரியாத வயது போன ஆசிரியர்களை எப்படி நாங்கள் அதை தெரிய வைக்கலாம், அல்லது எப்படி அவர்கள் மாணவர்களோட நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள்? அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். நல்லதொரு அரங்கிலே மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு கருத்தாழம் மிக்க கேள்வி அக்கா. பொதுவா அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம இன்றைக்கு நேற்றைக்கு மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல எங்களுடைய தாத்தாக்கள் வீட்டு வாசல்ல கட்டில் போட்டு படுத்திருந்தாங்க மரத்தடியில.
இன்றைக்கு நாம ஃபேன் அப்படின்னு ஒண்ணு வந்தது, அதுக்கடுத்து இப்ப ஏசின்னு ஒண்ணு வந்துருச்சு. இதுக்கு நாம தயாராகிக்கிட்டோம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த வயோதிக பருவத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சுய விருப்பம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா நிச்சயமா அவங்க அப்டேட் ஆயிருவாங்க. அந்த பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு அந்த சுய விருப்பம் இல்லை. இன்னொன்னு, ஒரு வேதனைக்குரிய தகவலை இன்னைக்கு இந்த இடத்துல பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு காலை மதியம் நானும் அன்பு நண்பர் ராஜேந்திரன் அவர்களும் ஒரு பூப்புனித நீராட்டு விழாவுக்கு சென்றிருந்தோம். அங்க ஒரு ஆசிரியரனுடைய வீட்டுல நடந்த நிகழ்வு. அங்க பாத்தீங்க அப்படின்னா வந்திருந்த அனைவரும் பெரும்பாலும் 198 பேர் ஆசிரியர்கள். அந்த மேடையிலே ஒரு பெண் மைக்கை பிடித்து கொண்டு ஒலிவாங்கியில பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் படிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எப்போ? 2024ல. நாங்க பிள்ளைகள் கிடைக்காம தெருவா நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் படிக்கிறார்கள், அனைவருக்கும் படிக்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏகலைவனின் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நானே நினைச்சேன்மா, ஏகலைவன் கதை எங்களுக்கு தெரியும், அந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல போய் படிச்சுட்டு மேடையில பேசுங்கன்னு சொல்லணும்னு தேவையில்லைன்னு விட்டுட்டேன். இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கு பேசிய பெரும்பாலான ஆசிரியர்கள் எவ்வளவு மன அழுத்தம் இருக்கட்டும் அக்கா, இப்ப உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், மன அழுத்தம் இல்லாம இல்லை. வெற்றிநிலவன் ஐயாக்கு வீட்டுக்காரமா அடிச்சது அவங்களுக்கு தெரியும். வனிதா அக்காவோட வீட்டுக்காரரு இப்ப போட்டு பொழந்து கிட்டது தெரியும். பத்மலோச்சனி அக்காவோட மாப்பிள்ள அவங்கள அடிச்சது தெரியும், என்னைய என் பொண்டாட்டி அடிச்சது தெரியும். ஆனா நீங்க வீட்டுல எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும், வகுப்பறைக்குள்ள போன உடனே சார்னு அந்த சின்ன பிள்ளைங்க ஓடி கையை பிடிக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கு அந்த மன அழுத்தம் பறந்து போகிறதுக்கான ஒரு கரு. எனக்கு கடந்த மாதம் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்லயே பெரிய பரிசு நீங்க எல்லாரும் வாழ்த்துனது. அதுலயும் அதற்கு ஈடாக ஒரு பரிசா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய பள்ளி வகுப்பு மாணவர்கள் இந்த மோதிரம், அதுக்கப்புறம் அந்த ஒரு நோட்டு, இப்படி நிறைய கொண்டு கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு பெருசா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு பரிசு. ஒரு ஆசிரியர், ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு இதை விட வேறு என்ன இருந்து விட முடியும் அப்படின்னு தான் நான் ஒரு பதிவே போட்டிருந்தேன். அப்போ எனக்கு 1000 மன அழுத்தம் இருக்கு. என்னுடைய மனைவி என்னைய மிதிச்சது, அடிச்சது, செவிட்டோட செருப்பு அடிச்சதெல்லாம் தெரியும். ஆனா மாறிடும். அந்த பிள்ளைங்களை ஏன் நீங்க யோசிக்கல, பார்க்கல? அந்த குழந்தைங்களுடைய முகத்தை பாருங்க. இப்ப வெற்றிநிலவன் ஐயா பேசும்போது சொன்னாங்க, என் மாணவர்களை அழைத்துக் கொண்டு நான் சென்றால் என்னை கடற்கரையிலே தள்ளி விடுவார்கள். அப்ப நீங்க மாணவனா மட்டும் பாக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க மாணவனா பாக்காதீங்க, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது. நகுலாக்கா அவர்களே, நீங்கள் வகுப்பிற்கு செல்கிறீர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கருத்தை எடுத்து செல்வோம். நீங்க வகுப்புக்கு போறீங்க, உங்களுக்கு பேருந்து கிடைக்கல, ரயில் கிடைக்கல, நடந்து போறீங்க, ரொம்ப விறுவிறுக்க பறக்க போறீங்க. மணி 10 மணிக்கு ரொம்ப தாமதமா போறீங்க, படபடப்போட தான் போவோம். ஆனா நீங்க போற நேரத்துல ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த முதல் தரத்துல இருக்கக்கூடிய மாணவி, நகுலா டீச்சர் ஹவ் யூ அப்படின்னு கேட்டா அந்த ஒரு நொடியில எல்லாம் மறந்துடும். உங்களுக்கு அந்த பேருந்து கிடைக்காதது, அறக்க பறக்க வேத்து விறுவிறுக்க போனதெல்லாம் மறந்து போயிடும். அதே போலதான் பவித்ரா டீச்சரும், ஹவ் யூ டீச்சர், பவித்ரா டீச்சர் யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டா போதும், டீச்சருக்கு குளிர்ந்துரும். மன அழுத்தமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மகிழ்ச்சியா ஜாலியா வகுப்பறைய கொண்டாடலாமே. அதை விட்டுட்டு நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த செல்போன்ல எப்படி போடன்னு பயந்துகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த எம்இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. இப்ப வெற்றிநிலவன் ஐயா பேசும்போதும் பத்மலோச்சனி அக்கா பேசும்போதும் எனக்கு எதிர்கருத்து நிறைய இருந்தது. அரசாங்கம் இன்றைக்கு நிறைய செய்யறாங்க. இப்போ நடுவர் அவர்களே, ஒரே ஒரு கருத்து, இப்ப என்னுடைய வகுப்புல ஒரு பிள்ளை 3 நாள் பள்ளிக்கு வரலன்னு வைங்களேன், அடுத்த 4ஆவது நாள் அந்த தகவல் நேரடியா சென்னைக்கு செல்கிறது. திருநெல்வேலியில பேட்டையில ஒரு சாதாரண தொடக்கப்பள்ளியில ஒரு முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் 3 நாளா பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஏன் வரலன்னு கேளுங்க அப்படின்னு. நான் 5ஆவது நாள் என்னுடைய பள்ளிக்கு ஆசிரியர் பயிற்றுனர் வர்றாரு, ஏன் அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல. அப்பவும் 2 நாளைக்கு மேல 5 நாளைக்கு மேல வரல அப்படின்னா வட்டார கல்வி அலுவலர் வர்றாரு, ஏன் அந்த பையன் வரல அப்படின்னு. ஒரு பையன் 8ஆம் வகுப்புலயோ 7ஆம் வகுப்புலயோ பாதியில இடைநிற்றல்ல விட்டுட்டு போறான்னு வைங்களேன், அவனுடைய வீட்டுக்கு நாங்க எல்லாரும் போறோம், ஏன் அவன் படிக்கல, எதுக்காக படிக்கல, இத்தனை கேள்விகளை
எங்க சமர்ப்பிக்கிறோம் தெரியுமா? சென்னைக்கு அல்ல, நேரடியாக டெல்லிக்கு போகுது. ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் நிறையவே செய்யுது. வனிதாக்கா பேசும்போது சொன்னாங்க, அந்த கொரோனா காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப பின்தங்கிட்டாங்க. அப்படிலாம் இல்ல. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப முன்னேறி இருக்கான். நடுவர் அவர்களே, உண்மையிலே போது ஒரு கருத்து சொன்னீங்க. நகுலாக்காவிற்கு என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எப்படின்னா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இல்ல அப்படின்னா டீச்சருக்கே இது தெரியலங்கிற எண்ணம் வந்துரும்னு நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா? இப்ப உள்ள ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு எனக்கிட்ட ஒரு மாணவி சொல்றா, நான் கேக்குறேன் இது என்ன செடி அப்படின்னு நான் கேக்குறேன், தெரியலையே அப்படின்னு. நான் அந்த பொண்ணு கேக்குறா, சார் இது என்ன செடி, எனக்கு தெரியலையேம்மா அப்படின்னு. நீங்க உங்க செல்போன் எடுத்து குரோம் ஓபன் பண்ணுங்க, அதுல ஒரு கேமரா இருக்கும் மேல, அதை எடுத்து இந்த இலைய மட்டும் ஒரு போட்டோ எடுங்க சார், இந்த மரத்தோட டீடைல் ஃபுல்லா வந்துரும். யாரு? ஒரு 4ஆம் வகுப்பு மாணவிக்கு தெரிகிறது. 34 வயது முழுமாடு எனக்கு தெரியவில்லை. நான் படித்துக் கொண்டேன் அந்த பிள்ளைகிட்ட இருந்து. இப்படி நிறைய தெரிஞ்சுக்கலாம். மன அழுத்தம் இருக்கிறது, தொழில்நுட்ப வளர்ச்சி புரியாமை இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரணம் ஆசிரியருக்கு அதுல ஈடுபாடு இல்லை. மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடு இல்ல. இன்னொன்னு, வீட்டு பிரச்சனையை வீட்டோடய விட்டுருங்க. பத்மலோச்சனி அக்கா காலையில சாப்பிடாததெல்லாம் வீட்லயே இருக்கட்டும். அங்க போய் பிள்ளைங்களோட மகிழ்ச்சியா இருங்க. அந்த பிள்ளை கொண்டு வர்ற 10 அப்பளப்பூல ஒரு அப்பளப்பூ புடுங்கி தின்னு பாருங்க, வயிற்று பசி எல்லாம் தன்னால பறந்து போயிடும். ஆக இன்றைய கருத்தரங்களை இது ஒரு நல்ல கருத்தா சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அக்கா. நன்றி. நன்றி. இப்ப எங்களுக்கு தெரியுது, ஒரு குழந்தைகளோட அல்லது இளையவர்களோட நட்பாக இருந்தால் மட்டும்தான் எங்களோட கல்வியை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது கட்டாயமாக இந்த காலத்துல எந்த ஆசிரியரும் உணர வேணும். அவர் ராங்கியா இருந்தாலும், அவர் தலக்கணமா இருந்த ஆசிரியரும் கட்டாயமா மாற வேணும். ஏனென்றால் இவருடைய சூழல் எனக்கும் இருக்காது. இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வருஷம் 12ஆம் வகுப்புக்கு போய்க்க அவை அழுதவே, நவுலா டீச்சரை நாங்க விட்டுட்டு செல்லுறோம். இந்த வருஷம் 12ஆம் ஆண்டு இன்னொரு ஆசிரியர் படிப்பிக்க போறார். அப்ப அந்த பிள்ளைகள் நேற்று என்னிடம் சொல்ல கவலைப்படுது. ஏன்னா நீங்க வந்து எங்கட ஸ்டேட்டஸுக்கு கதைப்பீங்க டீச்சர். இன்றைக்குமே உதாரணமாக இதுல பத்மலோச்சனி இவ்வளவு வயசு என்னை விட குறைஞ்சவா, அவர் ஒரு கருத்து சொல்லிக்கே நான் அவரோட கருத்து ஒரு தர்க்கம் வந்தாலும் அவர் சொன்ன, டீச்சர் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, ஏன்னா எங்கட ஸ்டேட்டஸுக்கு நீங்க வந்து கதைப்பீங்க. அது மாதிரி ஆசிரியர்கள் கட்டாயம் மாணவர்களுடைய நிலைக்கு ரங்கி போக வேணும். ஒரு நாளும் அப்படி நினைக்காதீங்க, உங்களோட தரம் குறைஞ்சிடுமாண்டு. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு. ஏனென்றால் நாங்கள் வந்து ஒரு நட்போட பழகிக்க உண்மையிலே அந்த குழந்தைகளின் அன்பு. அவர் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த குழந்தைகளோட குலாவர நிகழ்வு திருக்குறள் வகுப்புல இருக்கும், சக வகுப்புகள்ல இருக்க எனக்கு ஆசையா இருக்கும். அந்த பாடசாலைக்கு போனா நான் எல்லாம் மறந்துடுவேன். இன்றைக்குன்னு சொல்லுவினம், நீங்க 34 வருஷம் கடமையாற்றினீங்க, நில்லுங்கோ டீச்சர், தேவையில்லை, பென்ஷன் எடுதான். ஆனா இன்றைக்குமே சொல்றேன், என்னால் எவ்வளவு தூரம் போகலுமோ அவ்வளவு தூரம் அந்த பாடசாலைக்கு சென்று கல்வி வேணும் என்று. அது முதுமை என்னை தாளாட்டினாலும் என் கல்வியை நான் விடக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அது எனக்கு ஆறாம். அந்த குழந்தைகளோட பழகுறதே ஒரு இனிமை. ஆகவே அந்த ஈடுபாடு ஆசிரியருக்கு கட்டாயம் வேண்டும். அதை விட தொழில்நுட்பத்துல எங்களுக்கு வெறுப்பு இருக்கும், இது எப்படி கற்றுக்கொள்றது, வயசு போகுது என்று அப்படியும் நினையாதீங்கோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் வயசு ஒவ்வொரு நாளும் போகிறது, அதை நினைக்காதீர்கள். ஆனால் உங்கள் மனசை மட்டும் இளமையாக வைத்திருங்கள். உங்கள் முகமும் பொலிவாக இருக்கும், மனமும் இளமையாக இருக்கும். அவை இப்ப எங்களுக்கு தெரியுது, மனதை நாங்க சரியாக வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளோட ஈடுபட்டோம்டா நிச்சயம் அந்த கல்வியில நாங்க ஜெயிக்கலாம், குழந்தைகளுக்கு வடிவா கொடுக்கலாம், ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறேன். சரி, மிகச் சிறப்பான கருத்து. ஆம், நீண்ட நேரம் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் குறுகிய கருத்துகளோட நாங்க நிறைவு செய்வோம். ஏனென்றால் ஒரு கருத்து வந்து மற்றவனை சென்றடைய வேணும்னா குறைவான நேரத்துல நல்ல கருத்துக்கள் போக வேணும். அந்த விரிவை விட்டுட்டு நாங்கள் சரியாக கொடுக்கிற கருத்தை கொண்டு வருவோம். அது ஒரு நல்லதாக இருக்கும். இது சற்று வித்தியாசமான கருத்தாகும். சரி, இப்பொழுது ராஜேந்திரன் அவர்களிடம் விரைவாக வருகிறோம். நீங்க சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை நீங்க சொல்லுங்க. ஒன்று வந்து உங்களுடைய கருத்து. நிக்கிறீங்களா? ஆமா 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 உங்களோட கருத்துல வந்து நீங்கள் அதாவது நீங்க சொன்னீங்க உங்களோட கருத்துல வந்து அச்சுறுத்தல். இன்றைக்கு அந்த அச்சுறுத்தலை எவ்வாறு நாங்க நீக்கலாம்? நாங்க உண்மையிலேயே ஆசிரியரா இன்பத்தோட தான் போறோம் கல்வி கற்க. அந்த கருத்தை நீங்க இப்படி எது அதுக்கு சார்பாக கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கலாம்.
அச்சுறுத்தல் அப்படிங்கிறது நீங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இல்ல. எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் அது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். நம்ம வகுப்பறைக்குள் நுழையும் பொழுதே நம்ம பேக்க தூக்குறதுக்காக ஓடியாருங்க. அங்க ஓடியாந்து நம்ம பேக்க பைக்க நிப்பாட்டின உடனே அந்த பேக்க வாங்கிட்டு போறதுக்காக ஓடியாருங்க சின்ன குழந்தைங்க. ஆனா காலேஜ் வாத்தியாருக்கு வந்துட்டாரியா அப்படிமா. ஹைஸ்கூல் பையன் முறைச்சு பார்ப்பான். இந்த நிலைகள் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கிறது. எலிமெண்டரி ஸ்கூல் செல்வமாரிமுத்து வேலை பார்க்கிற ஸ்கூல் மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது குழந்தைகள் அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் குழாவுவார்கள். ஆனா ஹைஸ்கூல் பையங்க தான் சில இடத்துல முரண்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி முன் பிரிப்பரேஷனோட ஒரு ஆசிரியர் போறான் அந்த வகுப்பறையை கட்டி காத்து விடுவார். இவர்கள் பிரிப்பரேஷன் இல்லாம போவதனாலதான் அங்க சூழல்களும் ஏற்படுகிறது. ஒரு மருத்துவர் ஒரு ஆபரேஷன் பண்ற மருத்துவர் முன் பிரிப்பரேஷன் போலனா ஒரே ஒரு பேஷண்ட் தான் இறப்பாராம். ஆனா ஒரு நீதிபதி முன் பிரிப்பரேஷன் போலனா ஒரே ஒரு குற்றவாளி தான் தண்டிக்கப்படுவாராம். ஆனால் ஒரு ஆசிரியன் அப்படி ஒரு நாள் முன் பிரிப்பரேஷன் இல்லைன்னா 40 மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அது போல நீங்க நடுவர் அவர்கள் சொன்னீங்க, ஒரு முன் தயாரிப்புடன் சென்றால் அந்த வகுப்பறை கலகலப்பாக இருக்கும். நம்ம எதுவுமே இல்லாம அங்க போய் முழிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுதுதான் அது பல கேள்விகள் கிண்டல்கள் வரும். இவனை கிண்டல் பண்ணிட்டான், என்ன வச்சுட்டான். அவனுக்கு சரியான பாடங்களை முறையாக கொடுக்கின்ற பொழுது அதிகமான அவனுக்கு பாடம் கொடுத்தாலும் என்ன செய்வான், அவன் அது மேலதான் இருப்பான். எப்பொழுதுமே இந்த கிராமங்கள்ல சண்டை எப்படி வருதுன்னா வேலை வெட்டி இல்லாம இருப்பான். இவன் தான் மரத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த வழியா போறவன வம்பு இழுப்பான். இப்படி தாங்க சண்டை நடக்குது. இதுதான் வகுப்பறைக்குள்ளே இருக்குது. ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள போலன்னா அங்க ஒரு பிரச்சனை நடந்துரும். அது பெரிய கலவரமாக மாறும். அது இல்லாம அந்த வகுப்பறை நன்றாக இருக்க வேண்டும். கற்றலுக்கான சூழல் இனிமையாக இருக்கணும். இன்னொன்னு, வெறும் பாட புத்தகத்தை மட்டும் கற்றுத்தரக்கூடாது. அது அவன் படிச்சுக்கிடுவான். பாட புக்கு அதிலே அவன்கிட்ட இருக்குது, அழகா படிச்சுக்கிடுவாங்க. அது இல்ல, அந்த கலையை, அதாவது ஒரு கலையுடன் ஒரு கல்வி தரணும். நான் ஒரு பொம்மையை வச்சு சொல்லித்தரேன் பிள்ளைகளுக்கு. பொம்மையை கொண்டுட்டு போன உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஹாய்னு கத்துவான். அதுல அவன் ஒரு பாடத்தை ஏற்றுக்கொள்கிற அவருடைய அழுத்தங்கள் எல்லாம் இல்லாம, அந்த மாதிரி அச்சுறுத்தல் இல்லாமல் நம்மளோட நெருங்கி வர வேண்டும் என்றால் நம் கையிலே துணைக்கருவிகள் என்று சொல்கிறார்கள். துணைக்கருவிகள் போல பொம்மைகள், துணைக்கருவிகள், பாடல்கள், நாடகங்கள் மூலம் என்ன செய்யணும், விழிப்புணர்வை மாணவரிடத்தை ஏற்படுத்தணும். நம்ம சொன்னா மட்டும் போதாது. அதாவது நம்முடைய வெற்றிநலவன் அவர்கள் முனைவர், அதனால அவங்களுக்கு லெக்சர் மெத்தட்ல நடத்துவாங்க. நாங்க அப்படி இல்ல, செயல்வழிதான் கற்றல். அவனை ஒரு வில்லிசை மாதிரி வில்லிசை அடிக்க சொல்லுவோம். அவனை ஒரு எப்படி நடிக்க வேண்டும், எப்படி எதிர்காலத்தில் அவன் இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்வோம், நாங்க நடித்து காட்டுகிற பொழுதோ பாடல்கள் மூலமாகவோ ஒரு அறநெறிகளை நாம் சொல்லித்தரும் பொழுதுதான் அந்த அச்சுறுத்தல் நீக்கப்படும். ஆகா, ஆசிரியர் என்பது குரு. மாதா பிதா குரு தெய்வம் என்கிறோம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முன்பே நாம் ஒரு ஆசிரியரை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை நாம் அச்சுறுத்துவது தவறு என்று பல நாடகங்கள் அவரே நடிக்க வைக்கணும். எனக்கு நாங்களாம் அதிக நாடகங்களை நடிக்க வைப்போம். அவன் நடிக்கிற பொழுது அவன் தெரியும் அதுல யாரு தப்பு பண்றா, எது தவறு என்பதை உணர்ந்து கொள்கின்ற வரை அது ஒரு கல்வி முறையில மாற்றம் இருக்கணும். இப்பொழுது நீங்க சொன்னீங்க, முன்னாடி ஆசிரியர் மைய கல்வி, இப்பொழுது மாணவர் மைய கல்விங்கிறீங்க. ஆனால் மாணவர் மைய கல்வி என்று பேரளவில் இருக்கிறத தவிர மதிப்பெண் மைய கல்வியாகத்தான் இருக்கிறது. ஒரு குழந்தை படித்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைன்னு எல்லா ஆசிரியருமே நினைக்கிறோம். அது தப்பு. நல்லா படிக்கிற குழந்தைதான் நல்ல பிள்ளைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு தவறான ஒரு புரிதல். அவன் பல கலைகள்லயும் சிறந்திருப்பான், விளையாட்டுல சிறந்திருப்பான், அதை யாரையும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டதே இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் நம்ம பிரட்டி எடுத்து பார்த்தோம் என்றால், எவன் ஒருவன் தான் பன்முக திறமை உடையவனாக இருக்கிறானோ அந்த குழந்தை பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லுநராக வருகிறான், மிகப்பெரிய டைரக்டரா வர்றான், எல்லாரும் வர்றான், எல்லாரும் அவனை கொண்டாடுகிறார்கள். படித்தவன் என்ன செய்வான், ஒரு டாக்டரா, அதிகபட்சம் டாக்டரா தான் போக முடியும். ஆனால் படிக்காதவன் அதையும் தாண்டி ஒரு சமுதாயத்திலே மிக உயர்ந்த பதவிக்கு பெறுகிறான். எனவே இந்த பள்ளி பாடத்திட்டத்துல மதிப்பெண்ணுக்கு மட்டும் கல்வி கொடுக்க, மதிப்பெண்ணுக்கு மட்டும் செய்யாமல் அவனுடைய பன்முக திறனையும் மதிப்பீடு செய்கின்ற முறையாக இருந்தால் அதுதான் ஒரு முழுமையான ஒரு மாணவரை இந்த சமுதாயத்துக்கு தரும். அது இன்றைய சூழலுக்கு நிச்சயமான ஒரு கருத்தாக இருக்கும் என்று செய்யறேன். அச்சுறுத்தல் வராமல் இருக்கும் என்றால் ஆசிரியர் முன் தயாருடன் பள்ளிக்கு சென்றால், அது வகுப்பறைக்கு சென்றால் அது இனிமையாக இருக்கும். அவனுக்கு ஒரே லெக்சர் மெத்தடுகள் இல்லாமல் அவனை பல்வேறு கலைகளையும் கற்றுக் கொடுக்கணும்.
துணைக்கருவிகள் கையுடன் இருக்க வேண்டும். அவனையே என்ன செய்யணும்? ஆசிரியராக நடிக்க வைக்கணும். அப்பொழுதுதான் ஒரு ஆசிரியருடைய நிலைமை என்ன என்பது அவர்களுக்கே தெரியும் என்பது என்னுடைய கருத்து. நல்ல நல்ல ஒரு கருத்து. அதாவது கல்வி மட்டும். ஆனா இதுல நானும் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளுமே ஆசிரியர் தன் பாடத்திட்டத்தை முடிவு நிறைவேற்ற வேணும் அல்லது மதிப்பெண்கள் எடுப்பதற்கு மட்டும் அந்த கல்வியை கொடுப்பதனால் அந்த மாணவனுக்கு ஏனைய விடயங்கள் தெரியாமல் போகிறது. அதாவது நீங்க பாருங்கள், ஒரு கற்றவனும் வாழ்க்கையில தவறு விடுறான் நிறைய. கல்வி மட்டும் ஒரு மனிதனை பூரணப்படுத்துது என்று சொல்றோம். ஆனால் ஓரளவு என்றுதான் நான் சொல்லுவேன். அதை விட அவனுக்கு அனுபவம் சார்ந்த நீதி சார்ந்த கருத்துக்களையோ கதைகளையோ புகுத்தும் போது அந்த மாணவன் நல்ல ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ளுகிறான். எப்போதும் வாழ்வியல் என்ற ஒன்று. இப்ப நல்லா படிச்சு டாக்டரா வாரார். திருமணம் செய்த பெண்ணை கேட்டா அவர் சொல்றார், எந்த நேரமும் அவ புத்தகத்தோட இருக்கிறா. நான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி நடந்தேன்னு சொல்ல இந்த சொந்த டாக்டர் ஒரு ஆள் சொல்றார். அவ ஒன்றுமே கேட்கிறா இல்ல. நான் இந்த புத்தக பூச்சியை கல்யாணம் செய்து என்ன இன்பம் காண்றேன். அவர் இப்பவுமே சொல்லுவார். ஒரு சந்தோஷமே இல்லை அவன் குடும்பத்துல. நீங்க யோசிச்சு பாருங்கள். அப்படித்தான் நாங்க வாழ்வியலையும் நிறைய விடயம் சொல்லி கொடுக்கணும். அது அந்த குழந்தைக்கு அனுபவமாக இருக்கும். படிக்கிறது மட்டும் போதாது. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் ஒரு குழந்தைக்கு தெரியாது. நான் டாக்டரா இருக்கிறேன், ஆனா நான் மாமனுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன், வீட்டில் ஒண்ணும் செய்ய மாட்டேன். எந்த நேரம் அப்படி இருக்கிறது நல்லதா? ஒரு வாழ்க்கைய இணைஞ்சு இல்லற வாழ்வில கொண்டு போக வேணும்னா அந்த குழந்தைக்கு நல்ல அறிவுகள் இருக்க வேண்டும். அதற்காக வாழ்வியலையும் கற்றுக் கொடுங்கள். ஏன் அன்பாக நாங்கள் இருக்க வேணும்? என் டீச்சர் நீங்கள் அடிக்கிறீங்க, எனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு அன்பாக நீங்க சொல்லி தந்தால், அன்பாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும். அந்த இடத்துல அந்த கருத்தை கேட்க வேணும் நாங்கள். ஆகவே அவர் சொன்ன அந்த கல்வியை கலையாக ஏன் சொல்லுறோம் என்றால் வாழ்வியல் அனுபவங்களை அங்கே குலைத்து கொடுப்பதற்கு அது வாய்ப்பு வருகிறது. சிலப்பதிகாரத்துல மாதவி எப்படி இருந்தால், கண்ணகி எப்படி இருந்தால், அப்ப காட்டைக்கு அந்த பிள்ளைக்கு தெரியும் மாதவியை விட கண்ணகி நல்லதுதானே, அப்ப இப்படித்தானே நாங்க வாழ வேணும் என்ற ஒரு நல்ல கருத்தை எடுக்கும். அதை விட ஸ்போர்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி உடற்பயிற்சியோ அல்லது விளையாட்டு கலைகள் சார்ந்ததை பிள்ளைகளுக்கு கட்டாயமா கற்றுக் கொடுக்கணும். அதன்படி அவர்களையும் விட வேணும். சரி, இப்போ நீங்க செய்த சொல்றத விடயத்துல நான் என்னுடைய வகுப்பு ஒரு பாடம் படிப்பிச்சு முடிஞ்ச உடனே நான் ஒரு பிள்ளையை கூப்பிடுவேன். இதுல இப்ப ஒயிட் போர்டுல படிப்பிக்கிறோம். அப்ப நான் உடனே கூப்பிடுவேன், சார் ஒரு மைண்ட் மேப்பை போடுறேன். இன்றைக்கு தமிழ் ஒரு செம்மொழி. நேற்றையா நான் என்னுடைய வகுப்புல படிப்பிச்சேன். இப்ப நீங்கள் இதை உங்களோட பானையில இப்ப டீச்சர் விளங்கப்படுத்திக்கிட்டா தானே நீங்க எப்படி என்று விளங்கப்படுத்துங்க. பின்ன அவக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் ஒரு டீச்சரா இப்ப இருக்கிறேன்னோ என்று அவ உடனே சோக்கி எடுத்தோ பேணி எடுத்தோ அவ விளங்கப்படுத்த பார்த்தால் அந்த பிள்ளைக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் போதுதான் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையும் பக்குவமும் வருகிறது. அப்ப நான் இப்படித்தான் வாழ்க்கையிலும் இருக்கணும் என்ற ஒரு எண்ண பகிர்வ அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளும் சின்ன வயதில இருந்தே. அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் அவர் சொன்ன அந்த கலையுடன் மற்ற துணைக்கருவி நாங்கள் எப்போதுமே பயன்படுத்த வேண்டும். இப்ப நான் தொல்காப்பியத்தை படிப்பிக்க கொண்டு போறேன். தொல்காப்பியம் இப்படி சங்க காலத்தின் கடைசி நூல் என்று லெக்சர் பண்ணினா அதுகள் பெரிய வகுப்பு பிள்ளைகள் நேற்று என்ன இப்படியே பார்த்துட்டு சீரியஸா இருக்குது. நான் டீச்சரோட கதையுங்கோவன் சந்தோஷமாக இருங்கோவன் என்ன இப்படி இருக்கிறீங்கன்னா தொல்காப்பியம் என்னன்னு தெரியா? நான் சொன்னேன், நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர மறந்து விட்டேன் என்றால் நீங்கள் இன்றைக்கு முதல் நாள் வகுப்பு என்றபடியா நான் அதை அப்ப எனக்குள்ள உடனே நினைச்சேன், நாங்கள் துணைக்கருவியோட போகணும். இதுதான் தொல்காப்பியம், இந்த புத்தகம் இப்படித்தான் என்றதை அவர்களுக்கு காட்டி விளங்கப்படுத்திக்க அந்த பிள்ளைக்கு அதுல உள்ள பாத்திரங்கள் நானும் இப்படி ஒரு வாழ்க்கையில வரலாமா என்ற ஒரு எண்ணப்பதிவு கூட அந்த குழந்தைக்கு உருவாகும். ஆதலால் அவர் சொன்ன அழகான இது மதிப்பெண்களை நோக்கித்தான் இன்றைக்கு கல்வி செல்லுதுன்றது மறக்க முடியாத உண்மை எங்கட இடங்களில் இருந்தார். அதனால அது சற்று மாத்தி மாணவனை மையப்படுத்திய கல்வியில மாணவனை சிறந்தவனாக ஆக்கக்கூடிய கல்வி கொடுத்தோமானால் நிச்சயம் நாங்கள் ஆசிரியர்களாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். நீண்ட நேரம் நான் பேசிவிட்டேன். அடுத்து பத்மலோஜினியும் 3 பேர் இருக்கிறீங்க. ஆமா, சுருக்கமாக சொன்னீங்கன்னா நாங்க நிறைவு பெறலாம் 10 நிமிஷங்களுக்குள் அன்னிப்போட. ஆமா, மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். நல்ல கருத்துக்கள். நான் என்ன யோசிச்சு நான் என்னுடைய இது என்னன்னு சொன்னா, இப்ப சிவசெல்வம் அறிவுத்து சொன்னார், நான் எங்கே வெளிநாட்டை பொறுத்த மட்டும் வீட்டுல புருஷன் அடிச்சேன்னா ரெயின் வேற ஆட்டியேன்னா அங்க கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல
அந்த கேட் வாசல்லே நீங்க ஒரு செட்டை கலட்டுற மாதிரி கலட்டி விட்டுட்டு போகணும். அங்க உள்ள போகைக்குள்ளேயே எழிலிட்டு கொண்டுதான் போகணும். பிரின்சிபல் முன்னுக்கு நிப்பார், அவருக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் இங்க வெளிநாட்டுல இந்த விடயங்கள் உங்களுக்கு சரி வராது, அங்க விட நடக்கலாம். மற்றது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பிரைமரி ஸ்கூல்ண்டா அது ஒரு ஈஸி, அது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை என்று. ஆனா என்ன பொறுத்த மட்டும் நான் 1க்கு 2 நாடுகள்ல வேலை செய்ததை வச்சு சொல்றேன். இப்ப செய்து கொண்டிருக்க முதல் செய்த நான் இந்த ஆரம்ப பாடசாலை என்றது நீங்கள் வந்து ஒரு விதை போடுற மாதிரி. அந்த ஆசிரியர் ஒரு சிறந்த ஆசிரியராக அவருடைய குணத்துல இருந்து அவருடைய படிப்பு அறிவுல இருந்து அவர் இல்லாமல் இருந்தாருண்டா இந்த பிள்ளைகளின் பாதையே தடம் புரளும். ஒரு ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் வந்து என்னன்னு சொல்றது, எல்லாம் தெரிந்த ஒரு ஆசிரியரா இருக்கணும். நடிக்க தெரியணும், பாட தெரியணும், ஆட தெரியணும், விளையாட தெரியும், எல்லா விளையாட்டும் தெரியணும். வெளிநாட்டை பொறுத்த மட்டும் பிள்ளை ஒரு இங்க வந்து சிஸ்டம் வேற. ஆங்கிலத்துக்கு ஒரு ஆசிரியர், இங்கிலீஷ் அப்படி வர மாட்டேன், மேத்ஸுக்கு ஒரு ஆசிரியர் வர மாட்டேன். முதல் ஆரம்ப பாடசாலையில ஒன் எடுக்க அந்த ஒரு ஆசிரியர் தான் எல்லா பாடத்துக்கும் ஆசிரியரா இருப்போம். இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் கஷ்டம். அப்ப அந்த ஆசிரியர் வந்து அதே திறமையான ஒரு ஆசிரியராயும் நிறைய டிப்ளோமா எல்லாம் அடுத்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆசிரியராகவும், அடுத்தது அடிக்கடி வந்து உங்களோட மனநிலையை அங்க செக் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு குரூப் இருக்கு, அது பலவிதமான செக்ஷன் வந்து இங்க இருக்கு. சும்மா எல்லாம் ஆசிரியராக முடியாது வெளிநாட்டை பொறுத்த மட்டும். அப்ப இப்படி ஒரு ஆசிரியர் வரைக்குள்ள நாங்கள் என்னுடைய பாடசாலையில என்னுடைய மாணவர்கள் எல்லாம் எனக்கு வந்து நண்பர்கள். அவை நாங்க எல்லாம் கதைப்போம். அவங்க தங்களோட வீட்டுல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாட்டு சொல்றேன் நான், வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் எப்படி இருக்கணும்டா அவாவே குழந்தையா மாறிடவர். இப்ப நான் வகுப்பறைக்கு போறேன்டா நானும் F4 டீச்சர். இப்ப தற்சமயம் F4 இந்த இப்பதான் எனக்கு வந்தது மெசேஜ். அப்ப F4 டீச்சரா F4 மாணவனா இப்ப நான் F4 அந்த வகுப்பறைக்கு போய்க்கல. அப்ப என் ஃப்ரெண்ட் எப்படி எல்லாம் பிஹேவியர் இருக்கும்ன்றத நான் அங்க செய்ய போறேன் இல்லையா. மற்றது இன்னொன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான நான் வகுப்பெடுக்க போறேன்டா அந்த நிமிஷம் போயிட்டு புக்கு தட்டி பாக்குறது இல்ல. வெளிநாட்டுல அது சரிப்பட்டே வராது. அது அப்படியான ஆசிரியர் அடுத்த நாளே அவுட். ஆமா, எல்லாம் கொண்டு போகணும், ஒரு சின்ன பிசுறு கூட இருக்க கூடாது, அவ்வளவு கிளீனா இருக்கணும். மற்றது இந்த மொபைல் யூஸ் பண்றத பற்றி சொல்றீங்க. ஆனா இங்க வந்து எங்க ஸ்கூல்ல இல்ல. இப்ப எமர்ஜென்சினா நீங்க ஸ்கூலுக்கு கால் பண்ணி கதைக்கலாம். மற்றபடி போன் கொண்டு போறது, வகுப்பறையில போன் வச்சுக்கிறது எல்லாம் இல்ல எங்களுக்கு. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்ல எல்லாரும். பட் இங்க லண்டனை பொறுத்த மட்டும் இல்ல. ஆரம்ப செகண்டரியில இருக்குது. அது கூட எனக்கு தெரிஞ்சு செகண்டரியில எப்படி இருக்குன்னு சொன்னா அவைய விட கபர்ட்ஸுக்குள்ள வைக்கணுமே தவிர அதை கொண்டு வகுப்பறையில வச்சிருக்கேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லொக்கர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லொக்கர் வெளியில இருக்கு, கிளாஸ் ரூமுக்கு வெளியில, அதுல வச்சுட்டு வருவீங்க. மறுபடி கிளாஸுக்கு கொண்டு வரையில. அது எப்படி உங்களுக்கு அந்த மாணவர்கள் காட்டுவார்கள் என்றா, இப்ப ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு நீங்க போறீங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் அதாவது அந்த கணனி வகுப்பே இருக்குது. அந்த வகுப்பறைக்கு மட்டும்தான் பிள்ளை எங்களோட டெக்னாலஜியா கதைக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுதே தவிர சாதாரண வகுப்பறையில இல்ல. அதெல்லாம் நோவே. அது லண்டன்ல இல்ல, நான் படிப்பிக்கிற சொல்றேன். எங்கட வகுப்புல எல்லாம் நாங்க பிள்ளைகளுக்கு மொபைல் கொண்டு வரீங்க. இங்க ஜெர்மனியை பொறுத்தளவுல அறைக்குள்ளேயே இருக்குது அந்த ஒவ்வொரு கபேட்டுகள் பிள்ளைகள் வைக்க. இங்க அப்படி இல்ல, லண்டன்ல இல்ல, மொபைல் கொண்டு வரையில. அது அதுக்காகத்தான் இப்ப கிட்டடியில கூட ஒரு A level செய்யற ஒரு பிள்ளைய ஒரு போய் போன இப்ப ஒரு ஏப்ரல் மேல நடந்த சம்பவம். அவர் வந்து அந்த போனை கொண்டு போய் நார்மலா கொண்டு போக கூடாது, அவர் கொண்டு போய் டாய்லெட் அந்த கொமெண்ட் அதுக்குள்ள ஒழிச்சு வச்சு அது பிடிப்பட்டது. அப்படி எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இன்டர்நெட். நாங்க இப்ப போன் கொண்டு போறோம்னா அங்க பெர்மிஷன் எடுக்கணும் ஸ்கூல்ல. இதுக்கு அதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா கண்ட நீங்க வந்து டாய்லெட்ல கூட கேமரா செட் பண்ணி படம் எடுத்துட்டு எல்லாம் போலாமே இல்லோ, அதுகளுக்காக அங்க எல்லாம் இன்டர்நெட் இங்க எல்லாம் அப்படியெல்லாம் இங்க இப்ப செய்ய இயலாது. இப்ப ஒவ்வொரு அந்த பாடத்திட்டத்தை பற்றி சொல்றேன். பாடத்திட்டம் வந்து லண்டன்ல ஒவ்வொரு வருஷமும் மாற்றமடை.
சரியா? அது வந்து சில நேரம் 6 மாசத்துக்கு ஒருக்கா கூட மாற்றம் அடையும். அது நாங்க சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக உங்களை விட மாட்டாங்க. உங்கள் டீச்சர்ஸுக்கு செமினார் நடக்கும். அது ஒரு ஒவ்வொரு டேர்ம்ல ஒரு 3 நாள் நடக்கும். அந்த 3 நாள்லயே உங்களுக்கு எல்லாமே சொல்லப்பட்டுரும். ஆனபடியால பாடத்திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கணும். அது மாறுறதால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு வந்து பழைய விடயங்களை, அதாவது வந்து விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத விடயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது தடை செய்யப்படும். அப்ப ஒரு பிள்ளைக்கு சரியான விளக்கத்தை நாங்க கொடுத்து கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு எல்லாரும் சொல்லிவிட நட்சத்திரத்துக்கு ஒளி இருக்கு, ஆனா விஞ்ஞான ரீதியா கேட்டா நட்சத்திரத்துக்கு ஒளி இல்லை. அப்ப அதை நான் பாடத்திட்டத்துல மாத்தினா தானே நான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். நிலவுக்கு ஒளி இல்ல, நான் நிலவுக்கு ஒளி இருக்குன்னு சொல்லி கொடுத்துடுறதுனா அது பிள்ளை. அப்ப இன்னைக்கு இருக்கிற பிள்ளை இப்ப பாடத்திட்டத்துல இதை மாத்தாட்டி பிள்ளை என்ன செய்யும்? கூகுள்லயோ ஷரோம்லயோ என்னத்துலயோ போய் பார்த்துட்டு வந்து சொல்லி, டீச்சர் நீங்க தான் பிள்ளையா சொல்லி தரேங்க, அடுத்த நாள் தான் வந்து சொல்லும், முதல் நாள் சொல்லாது. ஏன்னா பிள்ளைக்கு தெரியாது. அப்ப சில பிள்ளைகள் வந்து இன்னைக்கு நாங்க பாடம் எடுத்த மாட்டோம், அடுத்த நாள் அந்த பிள்ளை வந்து நான் இதை போய் ஆய்வு செய்தேன், இதுல இன்னும் என்ன பிள்ளை இருக்கு என்றெல்லாம் வந்து சொல்லுங்க. A4 A3 A2 பிள்ளைகள் எல்லாம். அப்ப அப்படித்தான் அவையோட அட்வான்டேஜ் இருக்கே தவிர வகுப்பறையில பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கலையே போன் பாக்குறதோ அல்லது உடனே வழிமுறை. இப்ப இங்க வந்து புக் இல்ல, உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆரம்ப பாடசாலைக்கு புத்தகம் இல்ல, ஓகேயா? லண்டன்ல எந்த ஒரு புக்கும் இல்ல. ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் புக் இருக்கு. புக் என்ன தகவல்கள் இருக்கு, இன்ன சிலபஸ் இன்ன படிப்புன்னா அது ஒரு சீக்ரெட்டா இருக்கும். அதைத்தான் நாங்க படிப்பிக்கிறோம். ஆனா கொப்பி கொடுப்போம் இலவசம். கொப்பியல் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு விதமான கொப்பி இருக்குது. அப்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் அந்த ஸ்கூல் மெத்தட். அப்ப பிள்ளைகளுக்கு வந்து எப்படி தெரியாத, நாங்க இப்ப இந்த பாடம் எடுக்க போறோம், இதைத்தான் படிக்க போறோம். அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு பாடம் எடுக்கக்குள்ள யாருக்குமே அது தெரியாது. அது ஒரு அறியாத பாடத்தை தான் நாங்க படிப்பிப்போம். இப்ப கணக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நான் வந்து ஃபிராக்ஷன் அந்த பங்கு கணக்கு படிப்பிக்க போறேன்னு வைக்கலன், அவைக்கு தெரியாது இன்னைக்கு எங்க டீச்சர் இதைத்தான் படிப்பிக்க போறான்ட்டு. அப்ப ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் இல்லாம வருவினா. அப்படி ப்ரிப்பேர்ட் இல்லாம வர்றதுக்குள்ளதான் எல்லா மாணவர்களுக்கும் சமனா அந்த பாடம் போய் சேரும். ஏழாத பிள்ளைக்கும் அது போய் சேரும். கெட்டிக்கார பிள்ளை என்ன செய்யும்? கெட்டிக்கார பிள்ளை என்ன செய்யும்? 10 இடத்தை படிச்சுட்டு வந்து இங்க கக்குவா. அந்த வேலை இங்க நடக்காது. அந்த படிப்பு இல்ல. நீ 1000 இடத்தை டியூஷனுக்கு போ, அது உன்னுடைய பிரச்சனை. ஆனா நான் இன்னைக்கு இதான் படிப்பேன். அப்ப முதல் ஒவ்வொரு பிள்ளையா கேட்க மாட்டேன். எந்த பிள்ளை அத குறைவா விளங்குதோ அந்த பிள்ளைக்குத்தான் அந்த முதல் சான்ஸ் கொடுக்கப்படும். இங்கெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் அது உங்களுக்கே தெரியும், அந்த குழு பாடங்கள்லாம் கூட 5 பேரா சேர்ந்து ஒரு குழு எடுத்து அந்த 5 பேர்ல ஒரு ஆளை லீடர் ஆக்கி அப்படித்தான் நீங்க படிப்பு முறைகள் எல்லாமே. அப்ப அது ஒரு பிரச்சனை. மற்றது இந்த அரசியல் அதெல்லாம் லண்டன்ல சுத்தம், அது அப்படி ஒரு சொல்லே இல்ல. ஜாதி மதம் இல்ல, ஆனா மதம் இருக்கு. சரியா? ஜாதி இல்ல, அதுவும் பாதிப்பில்லாத மதம் இருக்குது. ஆனா அது பிரைமரியில இல்ல, செகண்டரி அதுகள்ல இருக்கலாம். அது வந்து சில நேரம் கூட அதுகள் அந்த பேர்ல தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த பேரை கூட பெருசா பிரைமரியில இருக்காது. இன்னொன்று வந்து அந்த எப்படி நீங்க கேட்கலாம், எப்படி நாங்க ஃப்ரெண்ட்லி ஆகலாம் என்று சொல்லி. பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லி ஆகிறது ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைகளோட அவ்வளவு வெளிநாட்டுல அவ்வளவு சீக்கிரத்துல உங்களோட வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிடும். ஏன்னா நாங்க வேறுபட்ட இனத்தை சேர்ந்தவர், வேறுபட்ட முகஷேப், எங்களை ப்ரௌனி என்று தான் சொல்லுவாங்க. ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கிற ஒரு ஒயிட் பீப்புளுக்குள்ள போய்க்க அந்த ஹூ இஸ் த பிளாக் ஷீ மாதிரி தான் நாங்க போவோம். அப்படி போற இடத்துல வந்து எங்களோட குழந்தைகள் அவ்வளவு கெரியா வந்து ஒட்ட மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவங்களை சேர்த்து எங்களுக்குள்ள கொண்டு வர்றதே முதல் சவாலா இருக்கு. வெளிநாட்டுல படிப்பிக்கிற எல்லா ஆசிரியர்களையும் நீங்க கேட்டு பார்க்கலாம், அது ரொம்ப கஷ்டமானது. அப்ப அவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு சில பரிசு பொருட்கள் கொடுத்து, சில நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்களோட இது பண்ணித்தான் நாங்கள் எங்களுடைய இதுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை சேர்க்கலாம் என்றது ஒரு இது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் என்றதுதான் என்னுடைய கருத்து. மாணவர்களை மையப்படுத்தி பாடம் வர்றதுதான் கூடுதலாக இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களும்
அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கு இங்க வெளிநாட்டுல நடக்கிறார்கள். ஆமாம். எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல். அது சரி. மிக மிக்க நன்றி, மிக்க பிரதானமானது. நன்றி மிக்க பத்மலோச்சனி. நன்றி. மிக அழகாக சந்தர்ப்பத்துக்காக வித்தியாசமான உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. வித்தியாசமான ஒரு பகுதியை தொட்டிருக்கிறீர்கள். அதாவது கொண்டு வந்து அந்த மாணவர்கள் இந்த பழைய விடயங்களை கொண்டு வந்து கொடுப்பதனால அந்த பிள்ளைக்கு அப்டேட் பண்ண இல்லாத ஒரு நிலை இருக்கும். உண்மைதான். இப்ப சந்திரனுக்கு ஒளி இல்லை என்றால் அது சூரியன் ஒளியை எடுத்துத்தான் அது ஒளிர்கிறது என்றா ஒரு விஞ்ஞானத்தை அந்த பிள்ளை புதிதாக தெரிந்து கொள்ள அங்க வாய்ப்பாகிறது. அதனால பழைய இப்ப நான் கேட்ட காலத்தை இப்ப வருகுது. விஞ்ஞானத்துல நான் சொல்லுவேன், விஞ்ஞான பாடம் நாங்கள் சோலஜி படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் பண்ண ஏன் அந்த கரப்பான் பூச்சியை கொண்டு வந்து வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரேன். அந்த பாடத்தை முன்னுக்கு கொண்டு வருவேன். சரியான கடினம் அதை படிக்க. அது மாதிரி பழைய விடயங்களை விட்டுட்டு புதிய விடயங்களை கொண்டு வரைக்கும் அந்த மாணவன் மத்தியில ஒரு வித்தியாசமான உணர்வு வருகுது. புதுசாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் வருகுது. அதை விட அந்த பாடத்துல அவனுக்கு விருப்பம் வரும். அதெல்லாம் அந்த கல்வி திட்டம் எனக்கு பிடித்து கொண்டது. அடுத்தது குழுக்களாக அது சரியான ஒரு நல்லது. நீங்க எந்த விடயத்தையும் குழுக்களாக பிரித்தா அதாவது எப்படி பாக்குறோம்னா ஒரு குழந்தை வந்து குழுக்களாக மாணவர்களை பிரிச்சு நாங்க படிப்பிக்கும் போது சரியான ஈஸி. ஏனென்றால் ஒரு திறமையை அங்க உருவாக்கலாம், ஒரு போட்டியை உருவாக்கலாம், மாணவன் உயர்ச்சியை பார்க்கலாம் அந்த குழுக்களாக. அதுல தலைவரா வரணும் உடனே டீச்சர் நான் பாருன்னு ஒரு மாணவன் தருவன் மற்றவே பேசாம இருப்பினான். அவன் வரைக்குள்ள நாங்க அவருக்கு ஒரு புள்ளி கொடுக்க போறோம். ஏன்னு கேட்டா அவர் முதல் மாணவனா வாரார். அப்ப அங்க வந்து ஒரு மாணவனை முதன்மைப்படுத்துற ஆற்றலை உருவாக்குறோம். அது கட்டாயம் உண்மையிலேயே இந்த இடத்துல நாங்க சொல்ல வேணும். அடுத்தது ஒரு திருக்குறளை சொல்லிக்க அந்த அவரை விட நான் நல்லா சொல்லணும்னு அந்த மாணவன் அங்க ஒரு போட்டி மனப்பான்மை வருகிறது. போட்டி இருக்கலாம், பொறாமதான் இருக்கக்கூடாது. போட்டி வரைகளை அவன் இன்னும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஆகிறது. நாங்களே 5 நண்பர்களாக சின்ன வயதுல படிக்க அப்ப உங்களுக்கு புள்ளி எடுக்க எனக்கு 75 அடுத்த ஆள் 75 விட கூடணும், அப்ப நாங்கள் அதை விட கூடணும். அந்த ஒரு போட்டி எங்களுக்குள்ள இருக்கும். ஆரோக்கியமான போட்டி எப்போதுமே சிறந்தது. அந்த வகையில் அவருடைய அந்த கருத்து மிக ஆழமாக மனதை தொட்டது. வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது இருவரோட நாங்க நிறைவு செய்யணும். நீண்ட நேரம் போறதா இருக்கு. சரி, இப்பொழுது வனிதாவும் திரிபுர சுந்தரி உங்களோட கருத்தை சுருக்கமாக நீங்க சொன்ன கருத்துக்கு ஏதாவது விலை சேர்க்க போறீங்களா? சரி, நீங்க பேச போறீங்களா? சரி, குறுக்கமா சொல்லுங்களா. மீண்டும் ஒரு வணக்கம். இன்றைய காலகட்டத்துல வந்து எல்லாருக்குமே மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி வெவ்வேறு சூழல்ல வந்து நிறைய சவால் எல்லாமே தாண்டிதான் இன்னைக்கு எல்லாரும் மாணவரும் ஆசிரியரும் ஒரு இடத்துல இருக்கிறப்போ மாணவனா இருந்தாலும் சரி ஆசிரியரா இருந்தாலும் விளையாட்டுன்னு ஒரு பகுதி இருக்கிறப்போ அவங்க எந்த விதமான மன அழுத்தம் இருந்தாலும் அந்த இடத்துல போயிரும். வாய் விளையாட்டப்போ சிரிச்சிடும். மனசுல ஒரு மகிழ்ச்சி வரப்போ வந்து பல்லுக்குள்ள வெளியே தெரியுற மாதிரி ஒரு சிரிப்பு வருது. விளையாட்டுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும், ஆசிரியருக்கும் கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து ஆசிரியருக்குள்ள ஒரு விளையாட்டுங்கிற மாதிரி மாணவர்களுக்கு விளையாட்டு வகுப்பு இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். இன்னொன்னு வந்து அடிப்படையில கொடுக்கக்கூடியது நம்ம எல்லாருக்குமே எந்த நாட்டுல இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரு செயல் உண்டு. அந்த கதை சொன்னாங்கன்னா அதை கேட்கிற ஒரு புத்தி. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கதையா எந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க மனசுல போய் சேருது. அது நீதி போதனை அறக்கருத்துக்களை அடிமனசுல அவங்களுக்கு பதிச்சு வச்சாச்சுன்னா அந்த நாற்றங்கால்னு சொல்லக்கூடிய வயல்ல ஒரு பகுதியில வந்து நாற்றங்கால் நல்லா இருந்தா அது எடுத்து இன்னொரு இடத்துல பதியன் போடுறப்போ அது நல்லா வரும் களையெல்லாம் எடுத்து. அது போல இங்க அறக்கருத்துக்களை பிள்ளைகளோட மனசுல அடிமனசுல பதிய வைக்கிறப்போ அந்த வீணான வன்முறைகளும் மன அழுத்தங்களும் இல்லாம மகிழ்ச்சியோட அவரவருக்கு விருப்பமான படிப்புகளை படிச்சு பலமான வாழ்க்கை வாழலாம் என்பது எனது கருத்து. நன்றி. அருமையா இருந்தது. அதாவது இப்படி ஒரு சுருக்கமா சில விடயத்தை சொல்லிக்க உண்மையிலே டபக்கண்டு மனதில பதிந்து விடும். அழகாக சொன்னீர்கள். விளையாட்டு என்பது மிக மிக முக்கியம். நான் இன்றைக்குமே விளையாட்டில் ஒரு விருப்பம் உள்ள ஒரு ஆசிரியரும் அதே நேரம் விளையாடி கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது நான் இதுவே எனக்கு கூட நேரம் இருக்கிறேன் என்று நான் நினைத்து கொண்டு எழும்பி ஒரு கணிப்பம் என்று நினைக்கிறேன். என்ன விளையாட்டு எப்போதுமே எங்களுக்கு தேவை. குழந்தைகள் மன அழுத்தம் இருந்தாலும் விளையாட்டு என்ற ஒரு புனிதமான ஒன்றுக்கு வரைக்க மகிழ்ந்து விளையாடுறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அடுத்த கதை சொல்லல் ராஜேந்திரம் அழகாக அதை சொன்னார், அது மிக முக்கியம். அடுத்தது அறக்கருத்துக்களை வலியுறுத்தலாம். அறம் செய்ய விரும்பு. அந்த மாணவன் அறம் என்றால் என்ன, ஏன் அதை செய்ய விரும்ப வேணும், ஏன் அதை ஔவையார் சொன்னார், நீயும் அதை செய்து பார் என்று அந்த மாணவனுக்கு விஞ்ஞான முறையில நீங்கள் அவனை செய்ய, ஒரு பிள்ளைக்கு தண்ணி எடுத்து கொடுங்கோ, அது ஒரு அறச்செயல். அல்லது நீங்க ஒரு படிப்பிச்சு காட்டுங்கோ, அது ஒரு அறச்செயல். அல்ல ஒரு சாப்பாடு கொண்டு வராத மாணவர்கள் உங்களோட உணவிலிருந்து பகிர்ந்து கொடுங்கோ. இதுதான் அறம் என்பதை நீங்கள் வசனத்தில் காட்டினால் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நிஜத்தில காட்டுங்கள். அந்த நேரம் உங்களுக்கு அந்த உதாரணங்கள் லபக்கண்டு வர வேணும். மாணவ சூழலில உங்களுக்கு அவற்றை எடுத்து காட்டக்கூடியதா இருந்தால் மாணவன் நிச்சயம் அறக்கருத்தோட வருவான் என்றது நிச்சயமான உண்டு. அடுத்தது வீணான வன்முறைகள் எல்லாம் களையப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், உங்கள் ஆசிரியர்களுக்கு மட்டுமில்லை, நீங்களும் அந்த மாணவர்களோட அல்ல அந்த குழந்தைகளோட நல்ல முறையில வீட்டில பேசுங்கள், பழகுங்கள், நல்ல அறக்கருத்துக்களை சொல்லிக் கொடுங்கள். குழந்தை பாடசாலைக்கு வரைக்க எங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். என்றால் அவ்வளவும் அவன் தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தவோ அல்லது நீதியான விடயத்தை அவன் நின்று பார்க்கவோ வாய்ப்பாக இருக்கும். அது இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அர்ச்சனா என்ற ஒரு யாழ்ப்பாணத்துல நீங்க ஃபேமஸாக சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் அட்மின். உண்மையிலேயே அவர் கஷ்டப்பட்டு தான் படிச்சவர். தகப்பனும் கஷ்டப்பட்டு தான் படிச்சவர். இன்றைக்கும் சொல்லுவார், அம்மாவை சொல்றதை விட அப்பாவை சொல்வார். அப்பா இன்னும் நல்ல முறையில வளர்த்ததால தான் எனக்கு இன்றைக்குமே நீதியைத்தான் பிடிக்கும், நேர்மையைத்தான் பிடிக்கும் என்று அவன் நீதி நேர்மைக்காக போராடி கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே அவன் ஜெயிக்க வேணும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நினைச்சு கொள்ளுகிறோம். ஒரு ஆசிரியரும் அதே நேரம் பெற்றோரும் அந்த மாணவரும் இந்த முக்கூட்டு விடயம்தான் ஒரு மாணவனை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையிலேயே வன்முறையை அவன் எதிர்கொள்ளாத தன்மையில பெற்றோர்கள் வளர்க்க வேணும். அதன் பின்னர் ஆசிரியர்கிட்ட விடும்போது ஆசிரியர்கள் நன்றாக அதை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். சரி, இப்பொழுது வனிதா அவர்களிடம் போய் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அது மட்டும் இருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிடங்களா. மற்றும் ஒரு வணக்கம் அனைவருக்கும். நான் 2 கருத்துக்கள் சொல்லியிருந்தேன். அதாவது கொரோனாவுக்கு அப்புறமா படாத பாடுபட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி, அந்த பழைய இதை கொண்டு வர முடியல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. ஆனா தம்பி சொன்னாங்க, இல்ல டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற அந்த ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அதை ஒரு பிளஸ் எடுத்துக்கலாம், அந்த முன்னேற்றத்தை கவனத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம அது மாதிரி எடுத்துக்கிட்டாலும், ஆனா சில மாலை நேர வகுப்புகள் நடத்தினாங்க. அரசு பக்கத்துல இருந்து அவங்க என்ன பலவித முன்னேற்பாடுகளை முயற்சிகளை எடுத்தாங்க. அந்த அனைத்து மாணவர்களுக்கும் மாலை நேர வகுப்புகள் அந்த ஆசிரியர் பட்டய பயிற்சி படிச்சவங்களை கொண்டு எடுத்தாங்க. ஒண்ணு. அப்புறம் தன்னார்வலர்களை கொண்டு RMSA ஸ்கீம் கூட கொண்டு வந்தாங்க ஸ்கூல்ல. பின்தங்கிய மாணவர்களுக்கு தனியா வகுப்பெடுத்து அதை ஆசிரியர்கள் மூலமா அவங்க செயல்படுத்தினாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்பாடுகள். அடுத்து அந்த பாட தேர்ச்சியா 40 பேரு ஒரு வகுப்புல இருந்தாங்கன்னா 40 பேரு 40 விதமான ஒரு IQ லெவல் இருக்கும். அதை சரிப்படுத்துறதுக்கு ஆசிரியர்கள் ரொம்பவே மெனக்கெட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 பேர் நல்லா படிச்சாங்கன்னா 10 பேர் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க. அவங்களையெல்லாம் சரி கட்டி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஆசிரியர்கள் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க. அரசு கொடுக்குற வேலைகளையும் இடையில அவங்க பார்க்கணும் நிறைய இந்த மாதிரி. ஆனா இப்ப கொஞ்சம் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால கத்துக்கிட்டாங்க, நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க ஆசிரியர்களுக்கு அரசு மூலமா. அதை நிறைய கத்துக்கிட்டு வேலைகளை அந்த நேரத்தை சுருக்கிக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு நிறைய வேலைகளை பார்த்ததை சுருக்கிக்கிட்டாங்க. அடுத்து நானும் சுருக்கி சொல்லிடுறேன். அடுத்து பள்ளி கல்லூரிகளை அந்த வளங்கள் சோர்சஸ் சொன்னோம் இல்லையா, அந்த வளங்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல அந்த பள்ளி கல்லூரிகள் இருந்துச்சுன்னா நியர்பை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகள், நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, இந்த தொழிற்சாலைகள்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருந்ததுன்னா அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த பள்ளிகளையோ அந்த கல்லூரிகளையோ தத்தெடுத்து அவங்களுக்கு வேண்டிய வளங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. வளங்கள், பெஞ்சு, ஃபேனு,
பாத்ரூம் நிறைய நாங்க போய் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த கருவிகளுடைய இதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த சோர்சஸ் எல்லாம் முக்கிய பிரமுகர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த ஊர்ல, அவங்களும் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அரசியல் பிரமுகர் மூலமா. ரெண்டாவது பெற்றோர்கள், நல்ல வளமா இருக்கிற பெற்றோர்கள் அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய கருவிகள் வாங்கி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி அவங்களுடைய சோர்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஒருங்கிணைச்சு பண்ணோம்னா நல்ல விதமா வந்து ஒரு பள்ளியோ கல்லூரியோ செயல்படுறதுக்கு உதவிகள் வந்து பண்ணலாம். கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடியே தேவையான வளங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமா சொன்னா, இது எல்லாத்த காட்டிலும் ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு அப்படின்றது நான் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி ரொம்பவே பாலியல் வன்முறைகள்ன்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இதை வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வேதனையா இருக்கு. ஆசிரியர்கள்ன்ற வந்து ஆசிரியர் துன்பங்களை வந்து அகற்றுபவர்னு சொல்லுவாங்க, ஒளியை கொடுக்கறவங்க. காமம், குரோதம், லோபம் இந்த மாதிரி எல்லாவித இதுக்கும் வந்து கடந்தவங்க அவங்க. ஒரு பெற்றோர், ஒரு மேன்மையான நிலைக்கு இருக்கிறவங்க. அதனால நம்மால இயன்ற அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இப்போ உருவெடுத்திருக்கு. அதனாலதான் போக்சோவை கொண்டு வந்திருக்காங்க. சோ அது எல்லாம் இல்லாம ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஞானத்தை, அவங்களுடைய வளர்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து நம்ம முன்னணியில இருப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே நான் நினைச்சேன் 1 மணி நேர ஒரு மணித்தியாலத்துக்குள்ள இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். ஆனால் அருமையான கருத்துக்களை எல்லோரும் பகிர்ந்து கொண்ட நீங்கள் வளமையான ஒரு பட்டிமன்றமோ அல்லது கவியரங்கம் கூட அதுகளுக்கு அப்பால நாங்க இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு விடயத்தை நாங்கள் ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஏனென்றா பலருக்கு விழிப்புணர்வாக இருக்கும். நீங்க சொன்னீங்கள் பின்தங்கிய மாணவர். இப்ப வகுப்புல வந்து மெல்ல கேட்போர், விரைவாக கேட்போர், அதிவிரைவாக கேட்போர், இந்த 3 நிலையிலும் மாணவர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க ஆசிரியர் தனியா திறமையா கேட்கிற மாணவரோட மிக அன்பாக இருப்பீர்கள் என்றது எங்களுக்கும் தெரியும். அது எல்லாருக்குமே இருக்கும், ஆசைதான். ஆனால் மெல்ல கற்போரை விட ஓரளவு கற்போரை விட மெல்ல கற்போர்ல நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏனென்றா அந்த மாணவனுக்கு ஒரு கொஞ்ச காலத்துல கவனம் செலுத்தினால் அவன் பிற்காலத்துல இன்னும் சிறந்த மாணவனை உருவாக்கலாம். அதை பொறுமையோடு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றதுக்காகத்தான் வனிதா அழகாக பின்தங்கிய மாணவர்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் வகுப்பறையில செய்ய வேண்டும். அதை தன்னார்வமாக ஒரு ஆசிரியர் செய்ய வேணும். ஏனோ தானோண்டு விட்டுட்டு போயிடலாம். அதாவது கவலை. ஏனென்றா 35 பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைகள் ஃபெயில் என்றாலே அந்த ஆசிரியருக்கு ஒரு இழுக்கு வந்துவிடும். அதை நாங்க கட்டாயமாக பொறுமையோட கவனிக்க வேணும் என்பது. அடுத்தது வசதிகள். இந்த தொழில் நிறுவனங்கள் அல்லது வசதி கூடிய பெற்றோர்கள் இந்த பாடசாலைகளுக்கு தங்களாலான உதவிகளை செய்ய வேணும். அது லேப்டாப்பா இருக்கலாம், அல்லது கணனி சார்ந்த பொருளா இருக்கலாம், விளையாட்டு சார்ந்த உபகரணங்களா இருக்கலாம். கட்டாயமாக பாடசாலை வந்து ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்கு சமூகம் சார்ந்தவர்கள் உதவி செய்தால்தான் அது இன்னும் உயர்ந்து வளரக்கூடிய நல்ல கல்வி நிறுவனங்களாக இன்னும் பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவுக்கூடமாக இருக்கும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நிச்சயம் அப்படி செய்ய அது கூட அறந்தானே. ஏன் நீங்க கொண்டே சும்மா எல்லாம் செலவழிக்கிறீங்க? நான் 4 ஐஸ் தான் குடிக்கணும் என்று கண்டு நினைக்காமல் அதில் ஒரு ரூபாய் சேமிச்சு வச்சு இந்த பாடசாலைக்கு கொடுப்போம் ஒரு மாணவர்கள் வளர்ச்சி கண்டு நினைச்சாலே இன்னொரு பக்கம் சந்தோஷம் வரும். அழகாக சொன்னீர்கள். ஆசிரியரை பிரித்தால் மாணவர்களை முதலில் கேட்போம். ஆசிரியரை பிரித்தால் டியர் என்று வருகிறது. அப்ப ஆசு என்றால் குற்றம், டியர் என்றால் நீக்குபவர் என்று. ஆகவே அந்த குற்றம் நீக்குபவர் தான் ஆசிரியர். அதை விட குற்றம் களைபவர் என்று சொல்லலாம். அதை விட நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் ஊட்டுபவர் தான் ஆசிரியர். அப்படியான ஒரு ஆசிரியர் தினத்துல ஆசிரியர் தினம் இல்லாவிட்டாலும் நாங்க நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிலையில் இன்றைய அருமையான கருத்துக்கள், மீண்டும் அதை சொல்ல வேண்டும் என்று, ஆனா அருமையான கருத்துக்களை பதிவிட்ட அத்தனை உறவுகளுக்கும் முத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் உங்களுடைய எதிர்காலங்களிலும் இப்படி நல்ல நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு வருவோம். ஒரு எக்ஸிக்யூட் டைம்னு ஒரு லெவல் உண்டு. அதுக்கு எவ்வளவு